हरे कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की। ततः परीक्षित द्विजवर्य शिक्षया महीं महाभागवतः शशासः यथा हि सूत्याम् अभिजात कोविदाः समादिशन् विप्र महद्गुणः तथा। பாண்டவர்கள் பகவான் இல்லாத இந்த லோகத்தில் வாழ பிடிக்காமல், பகவான் இல்லாமல் என்னத்துக்கு இங்கே இருப்பானே, பகவத் கைங்கரியத்துக்காக வந்தார்கள். பகவான் வைகுண்டத்துக்கு எழுந்தருளிட்டான் என்று தெரிஞ்சு தானும் தன்னுடைய அவதாரங்களை முடித்து கொண்டு, பஞ்சபாண்டவர்கள்லாம் தேவர்கள் தானே, எல்லாம் சாட்சாத் தேவர்கள். தேவேந்திரன், வாயு பகவான், அஸ்வினி குமாரர்கள், இவளுடைய சொரூபந்தான் பஞ்சபாண்டவர்கள். அந்த அம்சம், தேவ அம்சம் உடையவர்கள். தன்னுடைய இருப்பிடமான சொர்க்கத்துக்கே அவர்கள்லாம் சென்றார்கள். எந்த நொடி பகவான் லோகத்தை விட்டானோ அந்த நொடியே கலி புகுந்துடுத்து அப்படின்னு சொல்றார். பகவான் இருந்த வரைக்கும் கலிங்கிறதே கிடையாது. பகவான் அந்தர்தான ஆனான உடனே கலி பிறந்துடுத்து அப்படின்னு. கலி பிறந்துடுச்சுன்னா என்னன்னா, கலியில களவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம்னு கலியில எல்லாமே தோஷம்தான். கலேஹே தோஷநிதே ராஜன்னே அப்படின்னு பாகவதத்திலே சொல்றார். அவ்வளவு தோஷம் இந்த கலியில இருந்ததுனால பஞ்ச பாண்டவர்கள் கிளம்பினார்கள். பரீட்சித்து நாளொரு மேனியும் பொழுதுறம் வண்ணமுமாக வளர்கிறான் குழந்தை. தகுந்த வயசு ஆனதும் உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் ஆகி, சமாவர்த்தனங்கள்லாம் ஆகி, இராவதிங்கிற பெண்மணியை கல்யாணம் பண்ணி கொண்டு அரசாட்சி ஆளுகிறான். ஒரு பெரிய ராஜாதிராஜன், சக்கரவர்த்தி நாட்டை ஆளுகிறான் அப்படின்னு சொல்லலை. மஹீம் மகாபாகவதா சசாசக, ஒரு மகாபாகவதன் இந்த பூமியை ஆண்டான் அப்படின்னு மகாபாகவதனுக்கும் சாமானிய அரசனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு மகாபாகவதன் பூமி ஆண்டான் அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் பாகவதன் நடக்கும், எல்லா இடங்கள்லையும் நாம சங்கீர்த்தனம் நடக்கும், சத்சங்கம் ஆங்காங்கே ஆங்காங்கே நடக்கும். அதுதான் மகாபாகவதனான ராஜாவுக்கு இருக்கிற பெருமை. பரீட்சித்து மட்டும் இல்லை, எவ்வளவு ராஜாக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். பாகவதத்திலேயே அம்பரீஷன் அப்படின்னு, அம்பரீஷன் மட்டிலும் கிருஷ்ண பக்தன், அம்பரீஷன் மட்டிலும் உபவாசம் இருப்பான்னு சொல்லலை. அவனை ஆசிரியித்து எத்தனை ஜனங்கள் 7 தீபத்திலையும் இருந்தாலோ அத்தனை ஜனங்களும் கிருஷ்ண பக்தர்களாகவே இருந்தார்கள் அப்படின்னு. நம்மளுடைய காலம் ஒரு 450 வருஷம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்படின்னு அவர் முகல்கள்கிட்டேருந்து இந்த நாட்டை கைப்பற்றி பாரத ஜனங்களுக்கு இந்த நாட்டை பரிசாக கொடுத்து, எங்கேயும் ஜெய் ரகுவீர சமர்த்தா அப்படின்னு குரு பெருமையை சொல்லும்படியாக எல்லா இடத்துலையும் பகவன் நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நாம சங்கீர்த்தனம் பண்ண வச்சுட்டார். அந்த ஒரு மகாபுருஷன் இந்த பாரத தேசத்தை ஆண்டதுனால தான் இன்னைக்கு நம்ம பாகவதம் அனுபவிக்கிறோம். இல்லாத போனால் பாரத பூமி என்ன ஆயிருக்கும். அது மாதிரி அரசர்கள்னு பார்த்தா இவாள்லாம் எப்படி இருந்தான்னா, ராஜ்ய போகத்தில் மோகிக்காமல் நாட்டுக்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும், எது க்ஷேமங்கும் பொழுது நாம சங்கீர்த்தனம் தான் க்ஷேமம் அப்படின்னு அந்த வழியை காட்டி அந்த வழியில் ஜனங்களை நடத்தி கொண்டு, இதுக்காக என்ன தான் பிள்ளையே இழந்தாலும் பரவாயில்லன்னு பிள்ளை இழந்தான். பிள்ளை இழந்தாலும் சரி, தானே போனாலும் சரி. ஆனால் என்னென்னா, லோகத்தில் பின்னாடி வரவா க்ஷேமமாக உட்காந்துட்டு அவள் ராமாயணம், பக்த விஜயம், பாகவதம் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு அந்த க்ஷேமத்தை ஏற்படுத்தினாலும், இன்றைக்கி நம்மளுடைய சமகாலத்தில் கூட எத்தனை ஜனங்கள் அயோத்திக்காக போராடி தன் பிராணனை விட்டு அந்த கோவில் இன்னைக்கு வந்து ராம்லல்லா உட்காண்டிருக்கான் அப்படின்னா காரணம் என்னன்னா, இத்தனை ஜனங்கள் உயிரை விட்டா. ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்காக
அதனால் பகவான் பிரசன்னமாக வந்து உட்காண்டிருக்கு. அப்போ நம்மளுடைய சமகாலத்திலேயே ஒரு பாகவதன் நாட்டம் ஆண்டா எப்படி இருக்கும்னு புரியறது. அப்போ பரீட்சித்து கேட்பானே, அப்பேற்பட்ட பரம பாகவதன் 4 குழந்தைகள் அவனுக்கு, ஜனமேஜயாதி முதலிய 4 குழந்தைகள் திக்விஜயத்துக்காக லோகம் பூரா செல்கிறா. எதுக்குன்னா அவனுக்கு தான் எல்லா திக்விஜயம், எல்லா தேசமும் அவனோடது தானே. பின் எதுக்காக திக்விஜயத்துக்கு செல்கிறான்னா, கலி புகுந்துடுத்து அப்படின்னு கேள்விப்பட்டு லோகத்தில் எல்லா இடத்துக்கும் போகிறான். எந்த இடத்துல போனாலும் கலி புகுந்துடுத்துன்னு கேள்விப்பட்டானே தவிர, கலி குட்டையா நட்டையா கருப்பா குண்டா வெளுப்பா, கலி ஒரு புருஷன்னு தெரிஞ்சா அவன் கூட பழகாத, அவன் கிட்டையே போகாத அப்படின்னு சொன்னால் நம்மளால் போகாமல் இருக்க முடியும். இது கலி எப்படி இருக்குன்னே தெரியாத. பரீட்சித் மகாபுருஷனாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு லீலை மாதிரி கண்ணுக்கு தெரிய போகிறது காட்சி. ஆனால் நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது, எது கலி புருஷன்னே தெரியாது. நம்ம அது சம்பந்தி மாமா நினச்சிட்டு இருப்போம், கலி புருஷனா சம்பந்தி மாமாவா அப்படின்னு கூட தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குருநாதால் சொல்லுவா, நீ கையில் பாகவதம் வச்சுட்டு இருந்தா போருமா. யாராவது பந்துக்களே வரான்னு வச்சுக்கோங்க, வர சமயத்தில் பாகவத புஸ்தகத்தை எடுத்து பிரித்து வச்சிடணும். அவள் வந்து பார்த்துட்டு அவள் ஏதோ பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, நமக்கோ பாராயணம் பண்ண வரலை, பண்ணுறவாள் ஏன் கெடுப்பானே அப்படின்னுட்டு உன்னை பார்த்ததோ ராதே கிருஷ்ணா அப்படின்னுட்டு அவள் போயிடுவா. அப்படி நீ பாகவதத்தை கையில் வச்சுட்டேன்னா கலிபுருஷன் கிட்ட வரமாட்டான். இது நமக்கு வழி, குருநாதால் காட்டின வழி. பரீட்சத்துக்கு எங்கே போகிறான் ரதம் ஷாம துரங்க யோஜிதம், வெள்ளை வெள்ளேன்னு இருப்பானா பரீட்சித். அவனுடைய குதிரையெல்லாம் கண்ணங்கரேன்னு இருக்குமா. அப்படி குதிரையை பூட்டி கொண்டு எந்த இடத்துக்கு திக்விஜயம் போனாலும் எல்லா சிற்ற அரசர்களும் அவன் சரணத்தில் தனங்களையும் தானியங்களையும் கொண்டு வந்து கொட்டி அவனை நமஸ்கரித்து அவனை ராஜாவாக ஏற்றுக்கிறார்கள். ஒருத்தரும் அவன் முன்னாடி போய் வந்துட்டான் முற்றுகையிட்டுட்டான்னதும் யுத்தத்துக்கு போகலை, வெள்ளை கொடி காட்டின்னு வந்துடுறா. எந்த ராஜாக்களும் பரீட்சித்தும் சண்டைக்காக போகல, கலியை அடக்கிறதுக்காக தான் சென்றான். எங்கே போனாலும் எல்லா தேசத்துலையும் ஒரு சந்து பொந்து உள்பட எங்கே போனாலும் இவாத்து கதை தான். மகாபாரத கதை தானா. பாரதம் இன்னைக்கே இவ்வளவு பிரசித்தமாக இருக்கு, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் பாரத கதை. சாரத்ய பாரிஷத சேவன சக்கிய தௌத்யே வீராசனானுகமன ஸ்தவன பிரணாமான் ஸ்னிக்தேஷு பாண்டுஷு ஜகத் பிரணதிஞ்ச விஷ்ணோ பக்திம் கரோதி நிருபதி சரணாரவிந்தே. எங்கே போனாலும் இவாள் ஆத்துக்காக கிருஷ்ணன் உழைச்ச உழைப்பு, அது எப்படி மறக்க முடியும்? அதுவே பக்தி. தனியாக ஒரு பக்தி அப்படின்னு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பக்தியில் கீர்த்தனை எழுதணும், பக்தியில் உண்மத்த நிலையில் அடையிறது, பக்தியில் தன்னை மறக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். பக்தியினுடைய ஸ்வரூபமே அதுதானே. வாகத்கதா திரவதே எஸ் சித்தம், இதுதான் பக்தியினுடைய ஸ்வரூபம், பக்தனுடைய ஸ்வரூபம்னு பகவான் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த அவர் பண்ண கிருபையை நினைக்கிறதும் பக்தி தானே. தத்தேனு கம்பாம் சுசமீக்ஷமானா. ஏன்னா அந்த பக்தி நமக்கு வருமோ வராதோ தெரியாது. இவன் என்னன்னா எங்கே போனாலும் பகவான் இவாளாத்துக்கு சாரத்திய பாரிஷத சேவன சக்கிய தௌத்திய வீராசன அனுகமன ஸ்தவன பிரணாமான் சித்தேஷு பாண்டுஷு. ஏன் பகவான் பண்ணான்னா, பகவானுக்கு இவாளை கண்டா ரொம்ப பிடிக்குமா. ஸ்னிக்தேஷு மம பிராணாகி பாண்டவாக, என் பஞ்சப்பிராணன் பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு பகவான் சொல்லுவனா. ஸ்னிக்தேஷு பாண்டுஷு ஜகத் பிரணதிஞ்ச விஷ்ணோஹோ பக்திம் கரோதி நிருபதி சரணாரவிந்தே. இதை கேட்க கேட்க இவனுக்கு பரீட்சத்துக்கு என்னன்னா, கிருஷ்ணன்ட்டக பக்தி வரலாம். எங்களாத்துக்காக உழைச்சியே, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினியே, என் பாட்டியை காப்பாற்றினேன், என் அம்மாவை காப்பாற்றினேன், என்ன காப்பாற்றினேன், காப்பாற்றுற தெய்வம் நீதானே கண்ணா அப்படின்னு எங்கே போனாலும் கிருஷ்ணனுடைய பிரபாவத்தையே கேட்குறான். சந்தோஷமாக இருக்கு. எல்லாம் பத்ராஷ்டம் போகிறான், கேதுமாலம் போகிறான், கிம்புருஷம் ஹரிவருஷம் எல்லா இடங்களுக்கும் போகிறான். மகாபாரதம் நடந்த இடத்துக்கு வர வேண்டாமா? பாரத யுத்தம் நடந்த இடம் குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு சொல்லும்படியான அந்த க்ஷேத்திரத்துக்கு வரான்.
அங்கே விழும்பொழுதே ஆச்சரியமான ஒரு காட்சி. தெய்வம் விளையாடுறது அவனோட. அங்கே ஒரு பசுமாடு அழறது. ஒரு காளை மாடுக்கு 3 காலை யாரோ வெட்டுறான். 3 காலை வெட்டிவிட்டான். ஒத்த காலில் நிற்கிறது. இந்த பசுமாடு போய் தன்னுடைய முதுகை கொடுத்து அந்த காளை மாடை பிடிச்சுன்னு இருக்கு. அந்த காளை மாடும் அந்த பசுமாடும் பேசிக்கிறது. எவ்வளவு வேதனையில் இருக்குது இந்த காளை மாடு. 3 கால் போயிடுது, ரத்தம் கொட்டுறது. ஆனால் அந்த பசுமாடை பார்த்து கேட்குறது, அம்மா ஏம்மா உன் முகம் வாடி இருக்கு? கச்சித் பத்ரே அனாமயமாத்மனஸ்தே விச்சாயா சிம்ராயதே ஷண்முகேன தூரே பந்தும் சோச்சசி கஞ்சனாம்பா ஆலக்ஷயே பவதீம் அந்தராதிம் தூரே பந்தும் சோச்சசி கஞ்சனாம்பா. அம்மா ஏம்மா உன் முகம் வாடி இருக்கு, ஏன் அழற? நான் துக்கத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்லலையேண்ணா. உனக்கு வெளியில் துக்கம் இல்லை, சரீர வியாதி உனக்கு ஒன்றும் இல்லை, மனோவியாதியும் ஒன்று இருக்கு. அந்தராதிம் ஆலக்ஷயே பவதீம் அந்தராதிம். சரீரத்துக்கு ஒரு வியதை அப்படின்னு சொன்னால் அது வைத்தியரை பார்த்தா தேவலையாயிடும், ஔஷதங்கள் எடுத்துட்டா தேவலையாயிடும். மனோவியாதிக்கு என்ன மருந்து எடுத்துப்ப? மனோவியாதிக்கு மருந்தே கிடையாது. சைக்காட்ரிஸ்ட்லாம் இருக்காளேனா சும்மா இருக்கா. மனோவியாதியெல்லாம் தேவையே படுத்த முடியாது. அதுக்கு ஏதாவது ட்ரக்ஸை கொடுத்து ஏதாவது மாற்றுவாளே தவிர சர்வதா மனோவியாதி போயிடுமா? லௌகீக மனோவியாதிக்கே நான் சொல்கிறேன். இந்த மாடுக்கு இருக்கிற மனோவியாதியோ எதனாலன்னா கிருஷ்ண விரகத்தினாலயா. ஆலக்ஷயே பவதீம் அந்தராதிம் தூரே பந்தும் சோச்சசி கஞ்சனாம்பா. பந்துனாலே அவன்தான் பந்துவான். மற்ற பந்துக்கள்லாம் நமக்கெல்லாம் இருக்கவேனா, அவரை சரீர பந்துக்கள். சரீரமே சாஸ்வதம் இல்லைங்கும் பொழுது பாந்தவியம் மட்டும் சாஸ்வதமா? அதனால தான் கோபிகைகள் சொன்னா பிரேஷ்டோ பவான் தனுபிருதாம் கில பந்துராத்மாயா. கோபிகைகள் அதை பிடிச்சா. இவன் பர்த்த சுஷ்ரூஷனம் சொல்லிவிட்டான், தர்மசாஸ்திரத்தை சொன்னா. அவ வேதாந்தத்தை பிடிச்சா, உபனிஷத்தை பிடிச்சா. இப்போ என்னன்னா உபனிஷத் தர்மசாஸ்திரத்துக்கு கட்டுப்படுமா, தர்மசாஸ்திரம் உபனிஷத்துக்கு கட்டுப்படுமா? நீ எப்பத்தியபத்திய சுகிருதாம் அனுவர்த்திரங்க ஸ்திரீனாம் ஸ்வதர்மஹா இது தர்ம விதாத்வயோக்தம். 1000 சொல்லு, 1000 சொல்லு, எல்லாரும் சரீர பந்துக்கள் தானே கிருஷ்ணா, நீ தானே ஆத்மபந்து. பிரேஷ்டஹான்னு பாகவதத்தில் இருக்கு இல்லையா, உபனிஷத் பதம் அது. ததே தத் பிரேயா வித்தாத் பிரேயா புத்திராத் பிரேயா சர்வஸ்மாத் அந்யஸ்மாத் எதயமாத்மா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. பிரேயா பிரேயா அப்படின்னு, பிரேஷ்டா பிரேயா உபனிஷத் பதத்தை கோபிகைகள் சொல்கிறா. அப்படிங்கும் பொழுதே கிருஷ்ணனா கப்சிப்பு. மறுவார்த்தை கிருஷ்ணன் பேசல, சத்தியம் தானேன்னுட்டார். தூரே பந்தும் சோச்சசி கஞ்சனாம்பா. தூரமா உன் பந்து போயிட்டானா, உன் ஆத்ம பந்து போயிட்டானாமா, அந்த பந்துவை நினைச்சா நீ வருத்தப்படுகிறியா அப்படின்னு கேட்டதான் பகவானுடைய குணங்களை சொல்றது. அந்த மாடு கொட்டி விடுத்து. பகவானுடைய கல்யாண பாகவதத்தில் இல்லையே நினச்சிப்போம், நம்ம ராமாயணம் மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சிப்போம். இங்கே இருக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குணங்களை சொல்லி கொட்டி எடுத்து. அப்பேற்பட்ட பிரபுவை பிரிஞ்சு யாருக்கு தான் விரகம் இருக்காது. தேனாஹம் குணபாத்ரேன ஸ்ரீனிவாசேன சாம்பிரதம் சோச்சாமிரஹிதம் லோகம் பாப்மனா கலினேக்ஷிதம். பகவான் இல்லை அப்படிங்கிறது ஒரு விரகம். அதை காட்டில் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டா, கலி புருஷன் வந்துட்டானே, பாப்மனா கலினேக்ஷிதம். களி வந்துட்டான்னு சொன்னா பகவானை யாருக்கு புரியும்? எல்லாரும் பகவானை மறந்துடுவாளே. காவாசஹேத விரகம் புருஷோத்தமஸ்ய பிரேமாவலோக ருச்சிரஸ்மித வல்குஜல்பைஹி சைர்யம் சமானமஹரன் மதுமானினீனாம் ரோமோத்சவோ மம யதங்கிரி விட்டங்கிதாயா ஹாயா.
யாரால தான் கிருஷ்ண விரகத்தை தாங்க முடியும்? காவா சஹேத விரகம் புருஷோத்தமஸ்ய பிரம்மாதயா பகுதிதம் யதபாங்க மோக்ஷ காமாக தபஸ் சமச்சரன் பகவத் பிரபன்னாக. பிரம்மாதி தேவர்கள்லாம் எந்த தேவியினுடைய கட்டாட்சம், லக்ஷ்மி கட்டாட்சம் வேணும், லக்ஷ்மி கட்டாட்சம் வேணும். பாம்பேயில் லக்ஷ்மி கோவில் ஒன்று இருக்கான். பாம்பேக்கு வந்தால் நீங்கள் சப்தாத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, லக்ஷ்மி கோவிலை பார்த்துட்டு வாங்கோங்கிறா. ஏன் நான் மகாலட்சுமி டெம்பிள், லக்ஷ்மி கட்டாட்சம் யாருக்கு தான் வேணாம்? கோவிலில் போய் பார்த்தா பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் வாசல்ல வந்து நிற்கிறான். இன்னும் கொஞ்சம் உத்து கவனிச்சா பிரம்மா, தேவேந்திரன் எல்லாரும் வந்து நிற்கிறாளா. பிரம்மாதயா எவ்வளவு நாள்? பகுதிதம் பல நாட்கள் நிற்கிறா. யதபாங்க மோக்ஷ காமாக எதுக்குன்னா ஒரு க்ஷணம் அந்த லக்ஷ்மி தாயார் ஓரமா ஒரு கட்டாட்சம் பண்ணுவாளா. அபாங்கன்னா ஓரமா பார்க்குற பார்வைக்கு தான் அபாங்கம்னு பேர். யதபாங்க மோக்ஷ காமாக எப்படி நிற்கிறானா? தபஸ் சமச்சரனே பகவத் பிரபன்னாக. அந்த தாயார் ஏன் பாம்பேல வந்திருக்கா தெரியுமா? அது குருநாத்தால் திக்விஜயம் வந்தா தரிசனம் பண்றதுக்காக இருக்காளா. பகவத் சத்சங்கம் நிறைய நடக்கிறது. எங்கெங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ தத்ர திஷ்டாமி நாரதான பகவான் சொன்னான் இல்லையா. சா ஸ்ரீ அப்பேற்பட்ட தேவி ஸ்வவாசம் அரவிந்தவனம் விஹாய யத்பாத சௌபகமலம் பஜதே அனுரக்தாயா. அந்த தேவி தன்னுடைய சஹஸ்ரதலம் அந்த தாமரையை விட்டுவிட்டு, தன்னுடைய வாசஸ்தானத்தை விட்டுவிட்டு, ஸ்ரயதயிந்திரா சஸ்வதத்ரஹி எங்க பகவான் இருக்கிறானோ அங்க ஓடி வந்துடுறாள். ஏன்னா ஒரு நொடி பொழுது கூட பகவத் சரணத்தை விட்டுவிட்டு லக்ஷ்மியால் இருக்க முடியாதுங்கிறார். அதனாலதான் வக்ஷோ நிவாசம் அகரோத் பரமம் விபூதேஹே அப்படின்னா வக்ஷஸ்தலத்திலேயே இருக்காங்கிறா, சரணத்திலேயே இருக்கிறா அப்படிங்கிறா. வக்ஷஸ்தலத்தில் இருக்கிறது என்ன? அவரை விட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்காக. சரணத்தில் இருக்கிறது எதுக்குன்னா அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அப்படின்னு குருநாதால் சொல்லுவார். யாழ் இளையார் ததர்னோகம் அனுரூப ரூபான்னா பெருமாள் அவ்வளோ அவதாரம் பண்ணா தேவிக்கு அவ்வளோ அவதாரம் பண்ண தெரியாதா? வக்ஷஸ்தலத்துலேயும் இருப்பா, சரணத்துலேயும் இருப்பா, பக்கத்துலேயும் இருப்போம். என்னெல்லாம் அவதாரம் பண்ணாலும் ஏன்னா ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு இருக்க முடியாது. ஸ்வவாசம் அரவிந்தவனம் விஹாய யத் பாத சௌபகம் அலம் பஜதே. அலம்னா போதும்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல குருநாதால் சொல்லுவா அலம்னா நன்னான்னு அர்த்தமா. அத்தியந்தா நன்னா பகவானுக்கே சரண சேவை பண்ணி கொண்டிருக்கிறா. அந்த பகவானுடைய சரணாரவிந்தத்திலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு சுபகம் யத் பாத சௌபகம். பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா அப்படின்னா சௌபாகியவதி அப்படின்னா எதனால சௌபாகியவதி? எதனால சௌபாகியவதி? நான் பாகவதன் சொல்றது பெருமாள் திருவடியில் இருக்கிறது தான் சௌபாகியம். அந்த பெருமாள் திருவடி எப்பயும் பெரிய பிராட்டியாருக்கு இருக்கோ இல்லையோ அதுதான் சௌபாகியம். அப்போ பக்தாள்லாம் வந்து அதை கேட்குறா இதை கேட்குறா எல்லாம் கொடுக்குறாளே அப்படின்னா ரோச்சனார்த்தா பலஸ்ருதி. குழந்தைய அழைக்கணும்னா கூப்பிட்டா வராது, அப்போ ஒரு சாக்லேட் கொடுத்தோன்னா அது வந்துடும். அதை மாதிரி இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எடுத்த எடுப்புலையே பகவத் சரணம் தாண்டா முக்கியம், பகவத் சரணத்தை ஆசிரியை அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுவிடுவான். அதனால என்னன்னா உனக்கு வீரியம் வேணுமா வீரியலக்ஷ்மி, விஜயம் வேணுமா விஜயலக்ஷ்மி, தானியம் வேணுமா தானியலக்ஷ்மி, தனம் வேணுமா தனலக்ஷ்மி, மோட்சம் வேணுமா மோட்சலக்ஷ்மி அப்படின்னு அஷ்டலக்ஷ்மியாக அவதாரம் பண்ணி யார் யாருக்கு என்ன 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 வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் லக்ஷ்மி முன்னாடி போய் நின்று கொண்டு இவனுக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் தான் அனுபவிச்சுட்டானே, எல்லாத்தையும் கேட்டாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கையை விசிறிட்டு போய் நிற்கிறான். இப்போ என்ன வேணும் அப்படின்னதும் ஏதோ வேணும் ஆனால் என்ன வேணும் தெரியல, அம்மா எனக்கு எது க்ஷேமமோ நீ கொடு அப்படின்னதும் இங்கே வா பிருந்தாவனத்துக்கு வா, அங்கே வம்சீதரன் இருக்கான் அவன் சரணத்தை பற்றிக்கோ அப்படின்னு. அப்போதான் புருஷகாரமாக தேவி அதுக்கு எத்தனை ஜென்மம் ஆகுமோ தெரியாது. ஆனால் ஜீவாத்மாக்கள் எப்பொழுதாவது ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நிச்சயம் அவன் திருவடிக்கு போய்தான் ஆகணும். விடமாட்டா பிரிபிராட்டியார்.
ஏன்னா கருணா ஸ்வரூபிணி ஆச்சே, கருணாமூர்த்தி ஆச்சே தேவி. எப்பாத சௌபகமலம் பஜதே அனுரக்தாயா. ஏன் அப்படி பகவான் ஆசிரிக்கிறான்னா அவ்வளவு பிரேமங்கிறார். பகவத் சரணத்தில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு அவ்வளவு பெரிய பிரேம தேவிக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் எம்பாத்திரம் அப்படின்னு அந்த மாடு இல்லை, அது பூமி. அந்த பூமி பிராட்டியார் தான் பசுரூப தாரிணியாக வருவள் அடிக்கடி. அப்பேற்பட்ட பகவான் எவ்வளவு லீலைகளை செஞ்சான். 125 வருஷம் கிருஷ்ணன் விதவிதமான லீலைகளை செஞ்சு கிருஷ்ணன் காலத்தில் ரொம்ப சமிருத்தியாக இருந்தாலாம். பூமி ரொம்ப சமிருத்தியாக இருந்தது. என்னையே எதனால சமிருத்தினா, இப்போ நமக்கு திடீர்னு இங்கே பகவான் வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ திடீர்னு இங்கே அதை காட்டிலும் சொல்கிறேன், குருநாதால் வந்தால் எப்படி இருக்கும்? உடனே என்னன்னா சொல்லும் பொழுதே புல் அரிக்கிறது, ஆனந்த கண்ணீர் வரது இல்லையா? அப்போது நமக்கு புல் அரிச்சா நமக்கு எப்படி இருக்கு? அதை மாதிரி பூமிக்கு புல் அரிச்சுதான். ரோமோத்சவா மம யதங்கிரி விடங்கிதாயா. அதனால என்னன்னா சஸ்ய சமிருத்தி, தானிய சமிருத்தி, நீர்வளங்கள்லாம் சமிருத்தியாக இருக்கு. அதெல்லாம் என்னன்னா பகவான் இருக்காங்கிறதுக்கு சாட்சி. எல்லாம் சமிருத்தியாக கிடைக்கிறது. ஏன்னா பகவான் இருந்ததுனால புல் அரிச்சு விட்டாலாம், அதனால எல்லாம் நிறையா அள்ளி கொடுத்தாலாம் பூமி. இப்போ அந்த பெருமாவை பிரிஞ்சு நான் இருக்கேன், தவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இது ரெண்டும் அப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது பரீட்சன் நாம ராஜரிஷி பிராப்த பிராச்சீம் சரஸ்வதியும். ஆர்யாவர்த்தம் தான் திருஷத்வதி சரஸ்வதிங்கிற நதி. அதன் மத்தியில் ஆர்யாவர்த்தம் அப்படிங்கிற இடம். அங்கே இருந்து தான் அகண்டமான இந்த பாரத பூமியை அவன் அரசாண்டார். இப்போ சரஸ்வதி நதி தீரத்துக்கு வருகிறான். வரும்பொழுதே இந்த குருக்ஷேத்திரத்தில் இந்த காட்சி அது ரெண்டும் பேசின்னு இருக்கு. தத்ர கோமிதுனம் ராஜா ஹன்யமானம் அநாதவதே. இவன் பார்க்கும் பொழுதே, ரசத்தில் இருந்து பார்க்கும் பொழுதே இத்தகையதான ஒரு அபச்செயலை ஒருத்தன் செய்கிறான். வாழை உருகிண்டு அந்த 4வது காலையும் வெட்ட போகிறான். ராஜா மாதிரி வேஷம் போட்டுருக்கான். உடனே பரீட்சித் பார்த்தார், ரசத்திலேருந்து குதிச்சார், வாழை உருகினார். அடே, என்னுடைய ராஜ்யத்தில் நான் ஒருத்தன் அரசனாக இருக்கும் பொழுது இத்தகைய ஒரு அவச்செயலை செய்ய விடுவேனா? பசு ஹிம்சையை நான் செய்ய விடுவேனா அப்படின்னு அவனை வெட்ட போறார். இருந்தாலும் விசாரிக்காம தண்டனை, அந்த சமயத்தில் கண்ணால் பார்த்தாச்சே, இருந்தாலும் விசாரிக்காம தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு விசாரிக்கிறார் அந்த காலமாட. இவன் யாரு, எதற்காக உன்னை வெட்டுறான், என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். அந்த காலமாடு யாரும் இல்லையா, தர்ம தேவதையா. அதுக்கு 4 கால்கள் சொன்னார் இல்லையா, அது என்னன்னா தபஸ் சௌச்சம் தயா சத்தியம் இதி பாதாக கிருதே கிருதாக. தபஸ் சௌச்சம் தயா சத்தியம் அப்படின்னு 4 கால்கள். அதில் தபஸ் போயிடுத்து, சௌச்சம் போயிடுத்து, தயா போயிடுத்து. 3 காலை வெட்டிவிட்டான் கலிபுருஷன். 4வது கால் சத்தியத்தில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், லோகத்தில் தபஸ் இல்லை. இப்போ துருவன மாதிரி யாரும் தபஸ் பண்ணுறது இல்லையே, கர்தம பிரஜாபதி மாதிரி யாரும் தபஸ் பண்ணுறது இல்லையே. தபஸ் போயிடுத்து, பிராயசா இல்லை, மொத்தமாகவே போயிடுத்து. தபஸ் யார்கிட்டையுமே கிடையாது. தபஸ் நஷ்டமாக எடுத்து கலியுகத்தில் சௌச்சம் ஆச்சாரங்கிறது எச்சப்பத்து தீட்டு கூட தெரியாமல் போயிடுத்து. ஆச்சாரங்கிறதும் போயிடுத்து. தயா பரிவு, அந்த தயங்கிறதும் கலியில் போயிடுத்து. கலியில் போயிடுத்துனா யார்கிட்ட போயிடுத்துனா மனுஷால்கிட்ட போயிடுத்து. மனுஷால்கிட்ட போயிடுத்து. ஆனால் பிரகிருதியில் இது எல்லாமே இருக்கு. சத்தியம் மட்டும் இருக்குன்னுட்டார். அப்போ சத்தியம் மட்டும் மனுஷால்கிட்ட இருக்காருன்னு கலியுகத்தில் சத்தியம் மட்டும் இருக்காருன்னா வாயை திறந்தா போய் க்ஷேமமாக இருக்கான்னு விசாரிக்கிறார். மனசுக்குள்ள என்னன்னா இன்னும் க்ஷேமமாக இருக்கானே அப்படின்னு நினைக்கிறா. எங்கேயும் போட்டியும் பொறாம தான் இருக்கு. மனுஷாளுக்குள்ள உண்மையான ஆர்ஜவமான பிரேமை இல்லை, உண்மைத்தனமே இல்லை, ஹானஸ்டியே இல்லை. டு பி ஹானஸ்ட் அப்படின்னு சொல்றான். ஹானஸ்ட்ங்கிற வார்த்தையே வெறும் வேர்டில் தான் இருக்கு. டு பி ஹானஸ்ட் அப்படிங்கிறானே தவிர ஹானஸ்டி இங்க என்ன இருக்கணும்? ஹானஸ்டி சத்தியம் தூ சூன்றுதாவாணி அப்படின்னு பாகவதன் சொல்றது இல்லையா? சத்தியங்கிறது வாக்கால பேசுறதுக்கு சத்தியம், ஹிருதயத்தில் நினைக்கிற எண்ணத்துக்கு ரித்தம்னு பேரு. நீ ரிதமா என்ன நினைச்சியோ அதை தான் சத்தியமா பேசணும். ரித்தமா என்ன இருக்கோ அதை பேசணும் சத்தியமா. அதனால தான் ரகுவம்சத்தவர்கள் அரசர்கள்லாம் சத்தியாய மித பாஷினாம்ங்கிறார்.
ரகுவம்சத்தில் கவி வர்ணிக்கிறான். நிறையா வச்சன்னு பேச மாட்டா. ஏன்னா நிறைய பேசிட்டே இருந்தா பொய் வந்துடும், தெரிஞ்சோ தெரியாமலோ பொய் வந்துடும். அதனால என்னன்னா எதை பேசணுமோ அதை தான் பேசுவா. ஒரு வார்த்தைனா ஒரு வார்த்தை தான் பேசுவா. சத்தியாய விதபாஷினாம்னு. சத்தியம் மட்டும் மனுஷால்கிட்ட இருக்கானா, மனுஷால்கிட்ட இல்லை, பிரகிருதியில இருக்கு அப்படின்னு குருநாதால் சொல்லும். பீஷாஸ்மாத்வாதः பவதே பீஷோதேதி சூரியஹார். சூரியன் உதயமாறான். சத்தியேனோத்தபிதா பூமி சூரியேனோத்தபிதாத்யௌ அப்படி வேதம் சொல்றது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறான் சூரியன். காலமே பஞ்ச உஷட்காலத்தில் உதயமாகணும்னா உதயமாறான். சத்தியத்துக்கு கட்டுப்படுறானா இல்லையா? சந்திரோதயம் சாயரக்ஷ வேலை ஆகணும்னா ஆறான். சமுத்திரம் கட்டுப்பட்டு இருக்கு, காத்து கட்டுப்பட்டு இருக்கு, பஞ்சபூதங்கள் கட்டுப்பாடை இழந்து கிளம்பினா என்ன ஆகும்? வாழ முடியுமா? அதுக்கு என்ன கேட்கறேன்னா, ஒரு நாள் ஏதாவது ஒன்று கிளம்பிடுத்து அப்படின்னு சொன்னா தெய்வம் இருக்கா? பொதுவாக ஜனங்கள் கேட்கறது, ஒரு நாள் சுனாமி வந்துடுத்து, பாதி மெட்ராஸ் அழிஞ்சுடுத்து, தெய்வம் இருக்கா? தெய்வம் இருந்தா இத்தனை பேர் சாவாளா? தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அப்பதான் குருநாதால் சொல்லுவா, தெய்வம் இருக்கிறதுனால தான் ஒரே நாள் வந்தது. நீ ஒரு நாள் வந்ததுக்கே தெய்வம் இருக்கான்னு கேட்கறியே, 365 நாள் யார் காப்பாத்துறா? எதுக்கு? இயற்கை கட்டுப்படாது. இயற்கையினுடைய கட்டுப்பாட்டை இழக்கும் பொழுதுதான் டிசாஸ்டர் ஏற்படுறது. பேரழிவு எதனால ஏற்படுறதுனா இயற்கை தன் கட்டுப்பாட்டை இழக்கிறதுனால தான். அப்ப என்னன்னா, காத்து மந்தமா வீசுறது, மழை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மழை பெஞ்சுடுச்சுன்னா வெள்ளம் 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 அப்படிங்கிறா. யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கு மழை? சூரியன் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்? பூமிக்கு அடியில் தகதகன்னு நெருப்பு இருக்கு, யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கு? ஒரு நாள் கிளம்பினா என்ன ஆகும்? ஒரு காட்டு தீ பற்றினா மனுஷாலான அடைக்க முடியுமா? காட்டு தீயை பற்றின்னு எரியுறது அமெரிக்கா சில வருஷம் முன்னாடி. கலிஃபோர்னியாவில் யாரால முடிஞ்சது? வல்லரசு நாடு தான். முடிஞ்சுதா? எத்தனை மிருகங்கள் அழிஞ்சது தெரியுமா? ஆஸ்திரேலியாலையும் அதை மாதிரி ஒரு ஃபயர் பத்தின்னு எரிஞ்சது. யாரால காப்பாற்ற முடிஞ்சது? என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும் பொழுது நீ தெய்வம் இருக்கான்னு கேட்குற. தினப்படி நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் தெய்வம்தான். ஒருத்தன் ரக்ஷகன் இல்லைன்னு சொன்னா எதுவும் யாருக்கும் கட்டுப்படாது. ஆஃபீஸ்லேயே ஸ்கூல்லேயே அப்படித்தானே. ஸ்கூலில் 1000 குழந்தைகள் படிக்கிறதுனா அங்கே பிரின்சிபால் இருக்கணும், டீச்சர் இருக்கணும். அந்த குழந்தைகள்லாம் ஏன் கப்சிப்புன்னு இருக்குன்னா அவள் இருக்கிறதுனால. அவள் அந்தண்ண நகுந்துட்டானா அப்புறம் என்னன்னா இந்த சண்டாமிருக்க பாடசாலை மாதிரி ஆயிடும். ஏதோ பிரக்னாதம் இருந்தா ஹந்தார்பகாவிஷ்ணுத வச்சோப சர்வத சிவம்னா சமத்தா கேட்டது. ஒரு நாள் இந்த சண்டாமிருக்கம் பாடத்தை இது கேட்டது இல்லை. ஏன்னா அன்ஃபிட்டு, வாத்தியாரா இருக்கிறதுக்கு அன்ஃபிட்டு. அப்பதான் வேதம் சொல்லுது, யோ அஸ்யாத்யக்ஷ பரமே வ்யோமன் சோ அங்கவேதயதி வானவேதா. நீ நான் இருக்குன்னு சொல்றதுனால தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லைன்னு சொல்றவனாலே தெய்வம் இல்லாம இல்லை. அது சில பேருக்கு புரியறது, சில பேருக்கு புரியல. ஆனா அஸ்ய அத்தியக்ஷா யாரு? கோ அத்தாவேத கைஹ பிரவோச்சத். தெய்வம் இருக்குங்கிறதுக்கு எது சாட்சினா? நீயே சாட்சி தான். நானே சாட்சி, ஜகத்தே சாட்சி. குத ஆஜாதா குத இயம் விசிருஷ்டிஹி. அப்ப ஜகத்தை யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கு? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. சத்தியங்கிறது யாருனா? சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே. சத்யஸ்வரூபன் பகவான். அந்த சத்தியத்தில் தான் நின்று இருக்கு ஜகத்து அப்படி. அதான் தபசௌச்சம் தயா அசத்தியம். அந்த தர்ம தேவதையை பார்த்து கேட்குறான் பரீட்சித். புராணம் ஒரு கதையா சொல்லும். புராணம் எப்பயுமே அதை ஒரு கதையா ஜோடிச்சு சொல்லும். நமக்கு என்ன முக்கியம்னா தத்துவார்த்தம் முக்கியம். புராணம் ஒரு மாடு இருந்தது, பசுமாடு இருந்தது, ஒரு காளமாடு இருந்தது, ஒரு புருஷன் இருந்தான் கலி புருஷனாக, அவன் தான் கலி புருஷன். ஏன்னா நமக்கு புரியாது இல்லையா? கலி நிகிரகம் எப்படி பண்ணான்னு பரீட்சித்துனா புரியாது. அது குருநாதா சொல்லுவா, கலி நிகிரகம்ங்கிறது எப்படி பண்ணானா லோகத்தில் பஞ்சசீலத்தை ஸ்தாபனம் பண்ணி எல்லார் ஹிருதயத்தையும் கிருஷ்ண பிரேமையை விதைச்சு எல்லாரையும் நாம சங்கீர்த்தனம் சொல்ல வச்சான். கலியை நிகிரகம் பண்ணான். கலிய நிகிரகம்னா இப்போ யாரோ ஒருத்தர் வந்தாரே அவரை ஓடுன்னு சொல்றது நிகிரகம் இல்லை. கலி நிகிரகம்னா அதுதான் பஞ்சசீல ஸ்தாபனம் பண்ணி பாகவத தர்மா அதில் நிற்க வைக்கிறதுக்கு தான் கலி நிகிரகம் அப்படின்னு பேர். அந்த தர்ம தேவதையை கேட்டான்,
உடனே அது சொல்லிட்டு நாம் படுற துன்பத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாப்பா. கர்மாம்பா, விதியும்பா, தலையெழுத்தும்பா, கிரகம் சரியில்லை அப்படின்பா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவா. நீ எது சரியோ நீயே யோசிச்சு அதுக்கு சரியான பதிலை கண்டுபிடின்னு எடுத்து. கண்ணுக்கு நேராக ஒருத்தன் வெட்டுறான், கண்ணுக்கு நேராக தன்னுக்கு ஒருத்தன் அகிதம் செய்கிறான். ஆனால் அந்த தர்ம தேவத்தை அவனை காட்டி கொடுக்கல. ஏன்னா அது நீதி ஸ்தலத்தில் இருக்கிறவா அந்த நீதியை ஆராய்ச்சி விசாரிச்சு அந்த நீதிக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணுமா இல்லையா? நீதியை ஸ்தாபனம் பண்ண வேண்டியது நீதிஞானுடைய கடமை. அதனால என்னன்னா இது சொரூபத்தை மட்டும் சொல்லிவிட்டு நின்றுடுத்து. உடனே பரீட்சித் புரிஞ்சுட்டான். தர்மம் பிரவீஷி தர்மஜா. நீ மாடு இல்லப்பா, மாடு முதல்ல பேசுமா? பேசும். எப்ப பேசும்னா அது ஞானேஸ்வர மகாராஜ் கிருபா பண்ணா பேசும். மாடு பேசும். இங்க பேசிட்டேன்னா அது ஏதோ காட்டுறது, பரீட்சத்துக்கு ஏதோ புரிய வைக்கிறது. தர்மோசி விஷரூபதிருக்கு யத தர்ம கிருதஸ்தானம் சூச்சகஸ்யாபி தத்பவேத். நீ சாமான்யமான மாடு இல்லை, நீ தர்ம தேவதை தான். நிச்சயம் இது கோரூப தாரிணியான பூமி தான். இவன் தான் கலிபுருஷன். இப்பொழுதே இந்த கலிபுருஷனை நான் அடக்கிறே பாருன்னு வாழை உருகினான். கலிபுருஷன் உடனே என் பிராணம் போயிடும் நினச்சி ஓடி சரணத்தில் விழுந்தான். சரணத்தில் விழுந்து என்னை விட்டுடுங்கள், என்னை விட்டுடுங்கள், நான் என் காலத்தில் தானே வந்திருக்கேன் சுவாமி, என்ன படைச்சதும் உங்கள் சுவாமி தானே. கலியுகம்ங்கிறது ஒரு யுகம் உண்டு அப்படின்னு ஏற்படுகிறதே பெருமாள் தானே. என் காலத்தில் தானே நான் வந்திருக்கேன். கிருத்தத்தில் வந்தேனா, திரேதாயுகத்தில் வந்தேனா, தாபரத்தில் வந்தேனா? எனக்கு 3 to 4 உபன்யாசம் போட்டிருக்கா. அந்த சமயத்தில் உபன்யாசம் நிறைய பேர் உபன்யாசம் போட்டானா அதில் டைம் போட்டுருவா. அந்த ஸ்லாட்டில் அவாவா வரத்தானே வருவா. அது மாதிரி எனக்கு வரணும்னு பெருமாள் என் தலையெழுத்தில் எழுதியிருக்கார். அதனால தான் நான் வந்திருக்கேன். என்னை வதம் பண்ணக்கூடாது. உடனே பரீட்சித் சொன்னா, நதே குடாகேஷ யசோதராணாம் பத்தாஞ்சலே வை பயமஸ்தி கிஞ்சித். இப்பேற்பட்ட ஒரு யாதவ வம்சத்தில், இக்ஷ்வாகு வம்சத்தில், கௌரவ வம்சத்தில் எந்தெந்த பெரிய பெரிய அரசர்கள்லாம் இருந்தால் அந்தந்த வம்சத்தில் வரக்கூடிய ராஜாக்களுடைய சரணத்தில் யாரெல்லாம் விழறாளோ, யாரெல்லாம் அவளிடத்துல என்னை விட்டுடுங்கள் அப்படின்னு கைகூப்பி மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அதுக்கப்புறம் பயம் கிடையாதுப்பா. ஏன்னா சரணாகதின்னு வந்துட்டா விடணும், அவனை விட்டுடணும், அவனை பின்னாடி குத்தணும்னு நம்ம தர்மம் கிடையாது. அது நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எத்தனை பேர் முகல அரசாட்சியில் எத்தனை தடவை எத்தனை அரசர்களை இந்த தர்மத்தை வச்சு வஞ்சனையாக வச்சு சாப்பிடும்படியாக கூப்பிட்டு ஒன்றுக்கு ஒன்று யுத்தத்துக்கு வான்னு கூப்பிடுறது, அப்படி கூப்பிட்டு இன்னொருத்தனை விட்டு அடித்து கொலை பண்ணுறது, எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறா. இவாளுக்கு பண்ண தெரியாதா? இவாளுக்கு பண்ண தெரியாதா? ஏன் பண்ணலைன்னா எங்கள் பிரபு எங்களுக்கு அந்த வழியை காட்டலைங்கிறா. யார் அந்த பிரபுனா? ராமச்சந்திர பிரபு. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயங் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேததகர்ஹிதம். எவன் துஷ்டனாவே இருக்கட்டும், சத்ருவாவே இருக்கட்டும், பரம விரோதியா இருக்கட்டும், ஆனா அவன் நட்பு பாராட்டின்னு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனை கை விடக்கூடாது. நட்புனா அப்படியே சேர்த்துடணும், சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துட்டோம். அப்புறம் அவனுடைய சொரூபத்தை தெரிஞ்சுட்டு அவனை சமாப்தி பண்றத சொல்லலை. அப்பதான் சுக்ரீவனை பார்த்து சொன்னார், விபீஷணோ வா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். விபீஷணன் வந்திருக்கான், அழைச்சுன்னு வா. ஒரு கால் ராவணன் வந்தா அவனையும் அழைச்சுட்டு வா. ஏன்னா அப்புறம் அதுக்கு ஒரு பட்டிமன்றம் போட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாமா கூடாதா அப்படின்னு அப்புறம் அதுக்கு 2 சர்க்கம் ஆகும் அப்படின்னுட்டு எப்போ விபீஷனுக்காக சரணாகதி கொடுத்தாச்சோ, சரண்யனா விபீஷணனுக்கு இருந்தாரோ, எத்தனை பேர் வந்தாலும் ராவணனே இங்க பிரபு சொல்றத இதுக்கு முன்னாடி சுந்தரகாண்டத்திலேயே தேவி சொல்லிவிட்டா.
சரணா விதித சஹி தர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவது தே எதி ஜீவிதும் இச்சஸ். மனசு எப்படி இருக்கு பார்த்தேடா? ஆக்கியாதி ஹிருதயம் ஹிருதா. அதுதான் மனசை எங்கேயோ 10 மாதம் பிரிஞ்சிருந்தா இவர் எங்கேயோ இருக்கிறார், அங்கே எங்கேயோ இருக்கா, அசோகவனத்தில் தேவி இருக்கா, இவரோ எங்கேயோ சமுத்திர தீரத்தில் இருக்கார், அங்கே தேவி சொன்னதையே இங்கே பிரபு மித்ரபாவைனார் தேன மைத்ரி பவத்து தேன்னார். அப்படியே சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டு வளர்ந்தவன் தானே பரீட்சித். சரணத்தில் விழுந்த கலிபுருஷனை எப்படி நிகிரகம் பண்ணுவான்? சதாமேத தகரஹிதம்னுட்டார். பிரபு சொல்லும் பொழுதே சாதுக்களை உதாகரிச்சார். சாதுக்களுக்கு இது சம்மதமாக ஆகாது, அவனை கைவிட்டுட்டேன்னா சாதுக்களுக்கு சம்மதமாக ஆகாது. எப்பேற்பட்ட சத்ருவாக இருந்தாலும் நீ ஏற்றுட்டேன்னா அதுதான் சாதுக்களுக்கு சம்மதமாக ஆகும் அப்படின்னு சொன்ன. சாது சம்மதமாக வாழணும். அதுதான் நம்ம ஆத்திரலாம் பெரியவா சொல்லுவா. 4 பேர் பெரியவா என்ன பேசுவாளோப்பா, அந்த 4 பேருக்கு இப்போ வேல்யூ இல்லாமல் போயிடுது. அந்த 4 பேர் யாருன்னு தெரியாது. அது வேல்யூ இல்லாமல் போயிட்டதுனால தான் எப்படி வேணா யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம்னு ஆயிடுது. தர்மம் அழியறதுக்கு காரணமே அதுதான். அந்த பயம் போயிடுத்து, தெய்வ பயம் போயிடுத்து, தர்மத்தை கண்டு பயம் போயிடுத்து. பரீட்சித்தனா சாது சம்மதமாக வாழறவன். அதனால கலி அன்னைக்கே நிகிரகம் பண்றது என்ன, வதமே பண்ணியிருந்தா நம்ம இதெல்லாம் நிம்மதியாக இருந்துட்டு போக முடியும். இவ்வளவு திண்டாடி இருக்க மாட்டாளே ஜனங்கள். ஆனால் அவன் சரணாகதி பண்ணிவிட்டானா, அதனால மன்னிச்சு விட்டு விட்டார். இருந்தாலும் அவன் சொன்னா நான் வந்ததை வந்துட்டேன், எனக்கு இருக்கிறதுக்கு ஸ்தானம் கொடுங்கோன்னதும் ஜூதம் பானம் ஸ்திரியசூனா யத்ரா தர்ம சதுர்விதா புனச்ச யாச்சமானாய ஜாதரூபம் அதாத் பிரபு. ஜூதம் பானம் ஸ்திரியசூனா யத்ரா அதர்ம சதுர்விதான். எல்லாமே இந்த நான்கு பாபத்துக்குள்ள அடங்கிடும். இந்த அதர்மம் மொத்தமாக அடங்கிவிடும். ஜூதம் சூதாடுறது, பானம் குடிக்கிறது, சூனா ஹிம்சை நடக்கக்கூடிய இடம், அப்புறம் ஸ்திரீ அப்படின்னு சொன்னால் வேஷ்யா சங்கமம் பண்ணுறது, 4 இடத்துலையே நீ போய் இரு. இதெல்லாம் எங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் நீ போய் இரு அப்படின்னு விட்டார். மறுபடியும் ஒரு இடம் கொடுங்கோளே அப்படின்னு கேட்டானா, இந்த 4க்கும் உபயோகப்படுகின்ற படத்தில் இருந்துட்டார். ஏன்னா இது 4மே பணம் இருந்தால் தான் நடக்கும். சூதாடுறத ஆடுறான்னா பணம் இல்லாமல் ஆடினா சப் சிப் நல்லா இருக்காது. அதுவே பணம் வச்சு ஆடினா ரொம்ப நல்லா இருக்கும். பணம் இல்லாமல் ஆடினா வியர்த்தம் தானே. அதனால் பணம் வச்சு ஆடலாம். அப்போ சூதாடுறதுக்கு உபயோகப்படுற பணம். குடியும் சும்மா குடியை கொடுப்பானா என்ன, காசு கொடுத்தா தானே குடி கொடுப்பான். அதனால் அதுக்கு உபயோகப்படுற பணம். ஹிம்சைங்கிறதும் அப்படி தான். ஹிம்சைனா என்னென்னா வெறுமனே யாரையும் ஹிம்சை பண்ண மாட்டார். ஏதாவது அது பணம் கொடுத்து அவனை அடி, அவனை சமாப்தி பண்ணிவிடு, அப்படிலாம் லோகத்தில் நடக்கிறதே. பணம் கொடுத்து அப்படிலாம் பண்ணுறாளே, அதுக்கு ஹிம்சைன்னு பேர். அதுக்கு உபயோகப்படுற பணம். வேஷ்யா சங்கமத்துக்கு உபயோகப்படுற பணம். இந்த பணத்துலனா ஜாதரூபம்னா தங்கம்னு அர்த்தம். அந்த காலத்தில் பொற்காசு தானே, அதனால் தங்கம்னு சொல்லிவிட்டார். பணம் பொதுவாக பணம். அந்த பணத்தில் நீ இரு அப்படின்னு சொன்னதும் கலிபுருஷன் எல்லா இடத்துலையும் போய் வியாபிச்சுட்டான். அப்போ தான் பரீட்சித்து வந்தார், தன்னுடைய அரசாட்சிக்கு வந்தார், பஞ்சசீலத்தை ஏற்படுத்தினார். பொதுவாக இந்த பௌத்தத்தில் இருக்கிறவாலாம் பௌத்தர் தான் பஞ்சசீலத்தை ஏற்படுத்தினார், பௌத்தர் தான் பஞ்சசீலத்தை ஏற்படுத்தினார், அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படிலாம் சொன்னார், அப்படிலாம் சொல்லுவா. ஆனால் கிடையாது. பௌத்தர் ஏற்படுத்தவே இல்லை, பரீட்சத்தை ஏற்படுத்தினான். பௌத்தருக்கு முற்காலமாச்சே பரீட்சத்தை. பரீட்சத்தை தான் ஏற்படுத்துகிறான். பஞ்சசீலம் எங்கேயுமே சூதாடுறதோ குடிக்கிறதோ வேஷா சங்கமோ ஹிம்சையோ இல்லை, எந்த இடத்துலையும் இல்லாமல் பண்ணிவிட்டான். பூமி பூரா ஓர் இடத்துல கூட இல்லாமல் பண்ணி அதை மட்டிலும் பண்ணலை. கலேஹே தோஷ நிதேராஜன். கலியை குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? மேலு காட்டிலும் கலியை காட்டிலும் ஒரு 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 அழகான யுகமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ மற்ற யுகங்களில் செய்யக்கூடிய தியானம், நீ மற்ற யுகங்களில் செய்யக்கூடிய யோகம், தபஸு, யாக யஜ்ஞாதி கர்மாக்கள் என்னெல்லாம் உண்டோ, கலவு தத் ஹரி கீர்த்தனாத். மற்ற யுகத்துலலாம் என்னன்னா காயிகமாகவும் பாவம் செய்யக்கூடாது, வாச்சிகமாகவும் பாவம் செய்யக்கூடாது, மனோரீதியாகவும் பாவம் செய்யக்கூடாது.
கலியில் பகவான் என்ன பண்ணிவிட்டான், எல்லார் மனசுலையும் தானே களி புகுந்துடுவான். அதனால் மனசால செய்கிற பாபத்தை பகவான் ஏற்றுக்கலையா, வேண்டான்னுட்டானா. மனோரீதியாக நம்ம யாரையாவது கஷ்டப்படுத்துகிறோம், நம்ம மனசுலேயே நினச்சிக்கிறான் அவன் ஒழிஞ்சா தேவலை அப்படின்னு. அதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது. மற்ற யுகங்களை மனோரீதியாக நீ எதையாவது நினச்சாலே தோஷம். ஹிருதயத்தில் குரோதமோ காபமோ ஏற்பட்டாலே தோஷம் உண்டு, அதுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. கலியுகத்தில் அது இல்லைன்னுட்டான். கலியுகத்தில் 1000 தோஷம் இருக்கலாம், ஆனால் நீ ஒரு தடவை நாமா அப்படின்னு சொல்லிவிட்டே அப்படின்னு சொன்னால் அஸ்திஹ்யேகோ மகான் குணஹாகா. இதை காட்டினது பாகவதம் தான். பாகவதத்தை தவிர வேற எந்த புராணமும் இப்படி காட்டின மாதிரி தெரியல. இவ்வளவு தோஷம் கலிக்கு ஒரு துவாதச ஸ்கந்தத்தில் ஒரு 2 அத்தியாயம் இருக்கு. கலி தோஷத்தை எடுத்துட்டா அது ஒரு 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணலாம். ஆனால் தோஷத்தை உபன்யாசம் பண்ணுறதை காட்டிலும் குணத்தை உபன்யாசம் பண்ணுறது தானே முக்கியம் இல்லையா? குணத்தை சொல். அவன் துஷ்டன் அப்படின்னா துஷ்டனை பற்றி ஒரு 2 மணி நேரம் சொல்லிட்டு அதனால் இவன் சிஷ்டன் அப்படிங்கிறதுக்கு சிஷ்டனை பற்றி 2 மணி நேரம் சொல்லிவிட்டு ராமருடைய குணங்களையே சொல்லணும். ராவணனை துஷ்டன்னு சொல்லவே வேண்டாம். ராமருடைய குணங்களை சொல்ல சொல்ல ராவணன் துஷ்டங்கிறது தானாக தெரிஞ்சிடுமே. ராமருடைய குணங்களையே அனுபவிக்கணும். அதுதான் பாகவத தர்மம். பாகவதம் அதை தான் காட்டும். முடிச்சுட்டார். கலியனுடைய தோஷத்தெல்லாம் சொல்லி இவன் கேட்டதுனால சொன்னார். பரீட்சித்து கேட்டதுனால எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஹஸ்திஹ்யேகோ மகான் குணஹா, பெரிய குணம் இருக்குப்பா கலியில, மகான் குணம், மற்ற வேற யுகத்துக்கு இல்லாத பாக்கியம். கலியுகத்தில் பிறந்தவாளுக்கு மட்டுமே கிடைக்கிற பாக்கியம். எல்லா யுகத்திலையும் நாம சங்கீர்த்தனம் உண்டு. ஆனால் அந்தந்த யுகத்தில் இருந்தவாள்லாம் ஜானமே பெருசு, யோகமே பெருசு, யாகமே பெருசுன்னு நினச்சா. இப்போ கலியுகத்துலேயும் அப்படி நினைக்கலாமே, நான் நினைக்கலாம். ஆனால் ஜானம் வராதே, யோகம் வராதே, யாக யஜ்ஞாதிகள் யதாவத்தா செய்ய முடியாது. எதை செஞ்சாலும் பிராயசித்தம்னு ஒன்று பண்ணி தான் ஆணும். நான் சரியாக யாகம் பண்ணிவிட்டேன்னு யாரும் மாறு தட்டிக்க முடியாது. ஏன்னா திரவியலோபம், மந்திரலோபம், ஆஜ்யலோபம், கிரியாலோபம், எல்லா லோபமும் வரும். பெரிய வாஜ்பேயி யாகம் பண்ணுவா, சோமயாகம் பண்ணுவா, பெரிய பெரிய யாகம் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுவான்னு நம்ம யாகம் பூர்ணாகுதி ஆகும்போது நம்ம இருக்கிறது இல்லை. நம்மளாம் யாகமே பார்த்தது கிடையாது. என்ன பண்ணுவானே தெரியாது. கொட்டகா போட்டிருப்பா, எல்லாரையும் விடுவாளான்னு தெரியாது. நம்மளாம் யாகம் பார்த்தது இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயம் என்னன்னா, என்ன யாகம் பண்ணாலும் கடைசியில் என்னன்னா யானி தேசாம் அசேஷானாம் ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னுட்டோ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. இவ்வளவு யாகம் பண்ணாலே, 1 வாரம் பண்ணா, 15 நாள் பண்றா, 1 மாசம் பண்றா, இவ்வளவு பெரிய சத்ரு ஏற்பாடு பண்ணி பண்ணாலேன்னா அந்த கர்ம சாத்குண்யம் எதனால கிடைக்கும்னா கிருஷ்ணான்னு சொல்றதுனால கிடைக்குமா. நீ கிருஷ்ணான்னு சொல்லலைன்னா கர்ம சாத்குண்யம் ஏற்படாது. அப்போ கிருஷ்ண நாமம், கிருஷ்ண நாமத்தையே நீ பிடிச்சுனுட்ட அப்படின்னு சொன்னா கிருஷ்ணன் உன்னை பிடிச்சுனுடுவார். அந்த பாக்கியம் கலியில பிறந்தவாளுக்கு தான். அஸ்திஹ்யேகோ மகான் குணஹா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கா பரம் விரஜேத் கிருதே தியாயத்தோ விஷ்ணோஹோ அப்படிங்கிறார். எல்லா பலனும் உனக்கு கிடைச்சிடும். தியான பண்ண பலன், யோகம் பண்ண பலன், யாகம் பண்ண பலன், சகல பலனும் உனக்கு நாம சங்கீர்த்தனத்தினாலேயே கிடைச்சிவிடும். அப்படி ஒரு பெரிய குணம் இந்த கலியுகத்தில் இருக்குங்கிறத கண்டானாம் பரீட்சித். அப்போ அந்த நாம சங்கீர்த்தனம் யார்கிட்ட இருக்கோ கலியும் கண்டுகிடும் அப்படின்னு சொல்லும்படியா அவள் ஹிருதயத்திலையோ அவள் ஆத்துக்கே, நம்ம ஆத்துக்கே இப்போ இந்த ஆத்து வாசல்லே கலிபுருஷன் இருப்பார். நம்ம அந்தட்ட போனோம்னா நம்மளை பிடிச்சுடுவார், உள்ளே வந்தால் நம்மளை விட்டுடுவார். ஏன்னா பாகவதம் நடக்கிறதே, நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதே. அதனால என்னன்னா எல்லாரும் நம்ம ஆத்து வாசல்லாம் வாசல்லே நிற்பார், வாட்ச்மேன் மாதிரி நிற்பார் இந்த கலிபுருஷன். ஆத்துக்குள்ளே வரமாட்டார். ஏன்னா பாகவத புஸ்தகம் இருக்கிற ஆத்துக்குள்ளேயே வரமாட்டாராம். பாகவதம் படிக்கிறதுங்கிறது அடுத்து. பாகவதம் புஸ்தகம் எங்க ஆத்துல இருக்கோ அந்த ஆத்துல சகல தீர்த்தமும் இருக்கு. அப்படி ஒரு மகாத்மத்தில் ஒரு கதை உண்டு, ரொம்ப ஆச்சரியமான கதை.
பெரிய பிராமணர் தீர்த்தாடனம் பண்ணணும் அப்படின்னு காசிக்கு புறப்படுறார். ஒரு ஊர்லேருந்து, இங்கேயோ தட்சிண தேசத்துலேருந்து. அந்த ஊருக்கு அப்போ பாகவதம் சொல்கிறேன்னு ஒரு பாகவதர் வந்தார். இவர் நினச்சார் காசி யாத்திரைன்னா அந்த காலங்களில் 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். இவரோ பாகவதம் சொல்கிறேங்கிறார். நம்ம ஆற்றுல பேசாமல் எல்லா ரூமையும் பூட்டிவிட்டு ஒரு கிச்சனையும் ஒரு ஆலயம் மட்டும் இவர்கிட்ட கொடுத்தா இவர் ஆற்ற மாத்துண்டா மாதிரியாவது இருக்கும், பாகவதமும் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பேஷா எங்கள் ஆற்றுல தங்கிக்கலாமே. இவர் ஆற்ற பார்த்துக்கணும், பூட்டி போடக்கூடாது. அதுக்கு பார்த்துக்கணுன்னது இவரை உட்கார வச்சுட்டு நேராக காசிக்கு போனார். காசிக்கு போனா கங்கா தீரத்துக்கு போனா கங்கையை காணும். கங்கையை காணும். ஆனால் எல்லாரும் ஏதோ குளிச்சுட்டு வரா, தலையை தோட்டிக்கிறா. கங்கை தீர்த்தமே இல்லையே. அப்படி இப்படி விசாரிச்சார். வெளியில வந்தார், ஒரு ஆற்றுல வந்தார், விசாரிச்சார். அங்கே ஒரு சாது இருந்தார். கங்கையே காணுமே, கங்கையே வத்தி போகுமான்னு. எல்லா நதியும் புண்ணிய நதிகளும் வத்தி போயிடுது லோகத்தில். மகாநதிகள்லாம் வத்தி போகாது, கங்கையே வத்தி போகுமா அப்படின்னார். கங்கையெல்லாம் வத்தி போலையே, என்ன கங்கையுமே வத்தி போயிடுது, இவ்வளோ பிரவாகமாக ஓடுறது. நீங்கள் ஸ்நானத்துக்கு போலையா? நான் கங்கா ஸ்நானம் பண்ணுறதில்ல. இவர் நினச்சாராம் அவரை, அந்த சாதுவை, தீர்த்தகர பாப்பி. நான் எங்கேயோ தட்சிண தேசத்துலேருந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணணும்னு வரேன். இந்த தீர்த்தகர பாப்பி இங்கேயே உட்காந்து ஸ்நானம் பண்ண மாட்டேங்கிறான்னு நினச்சாராம். அதனால தான் அவர் கண்ணுக்கு கங்கை தெரியலேங்கிறார். அவருக்கு புரியல. திரும்ப வந்தார், இந்த ஆத்து திண்ணையிலே உட்கார்ந்தார். காலமே பார்த்தா தேவஸ்திரீகள் அங்கிருந்து வரா. அப்படி வந்து ஒரு தேவஸ்திரீ வாச தெரிக்கிறா, கோலம் போடுறா, பெருக்கிறா, அந்த ஆத்த முழுகிறா. என்ன சுவாமி நீ சாது தனியாக இருக்கையில் பிரம்மச்சாரின்னு நினச்சேன், உங்கள் ஆற்றுல இவ்வளோ ஸ்திரீகள் வராளே, இவ்வளவு கைங்கரியம் பண்ணுறாளே, நீங்கள் யாரு சுவாமி? அப்படியா வந்தாளா? அது வந்தது யாரு தெரியுமா? அது கங்கா, அப்புறம் காவேரி, கோதாவரி, நர்மதே, சிந்து, காவேரி, எல்லா நதிகளும் எங்கள் ஆற்றுல கைங்கரியம். உன்னை போய் தீர்த்தகர பாப்பின்னு நினச்சேனேப்பா. ஏன் உன் ஆற்றுல இவ்வளவு கைங்கரியம்? நீ யாரு? நீ யோக புருஷனா, சித்த புருஷனா, ஞானியா, நீ யாரு அப்படின்னதும் நான் ஒன்றும் கிடையாது. எங்கள் ஆற்றுல எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் பாகவதம் படித்தா, அந்த எனக்கு சம்ஸ்கிருதம் கூட தெரியாது, நான் பாகவதம்லாம் படித்தது கிடையாது. அவள் படித்த புஸ்தகம் எங்கள் ஆற்றுல வச்சுருக்கேன். அதுக்கு தினப்படி காலமே 2 துளசி போடுவேனா, அதுக்கு இவ்வளவு தீர்த்தங்களும் எங்கள் ஆற்றுல வந்திருக்கு அப்படின்னு ஒரு மகாத்மிய கதை பாகவதத்துக்கு உண்டு. அப்போ என்ன தெரியறது? கலிபுருஷன் பாகவதம் இருக்கிற ஆற்றுலையோ நாம சங்கீர்த்தனம் நடக்கிற ஆற்றுலையோ வரமாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவோ கஷ்டம் வரும், 1000 கஷ்டம் வரும், தாங்க முடியாத கஷ்டங்கள்லாம் வரும். அப்படி வந்தால் கூட பாகவதத்தை விடாமல் நடத்துவா. இவானே நடத்துறது, அதுவே நடத்திக்கிறது. பாகவதத்தை அவா விடலே நான் சொல்கிறேன். பாகவதத்தை அவா விடாமல் இல்லை, இவால தான் பாகவதம் விடமாட்டேங்கிறது. ஏன் விடமாட்டேங்கிறதுனா, பாகவதம் விட்டு விடுத்துனா அது பிடிச்சிடும். அவ்வளவு கஷ்டமும் குடும்ப பாரம் அது எல்லாம் பிடிச்சிவிடும். அதனால் பாகவதம் விடாது அப்படிங்கிற ஒரு குணத்தை கண்டானாம் கலிபுருஷன். இந்த பரீட்சித் கலிபுருஷன் இடத்துல அப்படி ஒரு குணத்தை கண்டு போகணும். இருந்தாலும் அந்த கலிபுருஷன் எதிர்பார்ப்பான் இல்லையா? பரீட்சித்தால் அவ்வளவு ஜனங்களும் சௌக்கியமாக இருக்கு, பரீட்சித்தனுடைய ஹிருதயத்தை மாற்றாத போனால் கலியால், ஏன்னா பஞ்சசீலத்தை நாட்டிவிட்டானே லோகத்தில், அதனால கலிக்கு வேலையே இல்லாமல் ஆயிடுத்து. இருந்தாலும் பரீட்சித்தை ஆட்கொள்ள முடியுமா? ஒரு க்ஷணம் பரீட்சித்து ஹிருதயத்தில் இருந்துடணும்னு நினச்சான். பரீட்சித்து வேட்டையாட போகிறான். வேட்டையாடுது அப்படிங்கிறது ராஜ தர்மம். ஏன் வேட்டையாடுவா அப்படின்னு, அந்த காலங்களில் காடும் ஜனங்கள் வாழற இடமும் ஒன்றாவே தான் இருந்தது. மிருகங்கள்லாம் சேர்ந்து தான் வாழ்ந்தா. இப்போ மாதிரி இல்லை, மிருகங்கள்லாம் துரத்தி விட்டு மனுஷா வாழறாளே, அது மாதிரிலாம் வாழலை. மிருகங்களும் மனுஷாலும் சேர்ந்து அப்போ கொடிய மிருகங்கள்லாம் வந்துடும். அப்போ ராஜாவாக இருக்கிறவா வேட்டையாட போவாள். அப்போ போகும்பொழுது புலி சிங்கங்கள்லாம் வராது. அதுக்காக வேட்டையாடுறதுங்கிறது ஹிம்சை தானே. ஹிம்சையில் இருப்பான்னு சொன்னாரோ இல்லையோ, இவர் இப்படி வேட்டையாட போகும்பொழுது வெகு தூரம் போயிட்டால், உச்சி பொழுதாக எடுத்து
பசியினாலையும் தாகத்தினாலையும் ரொம்ப வாடி போயிட்டார் பரீட்சித். அந்த க்ஷணம் ஹிருதயத்தில் புகுந்துட்டான். அங்கே ஒரு அழகான ஆசிரமம், ஷமீகர் அப்படிங்கிற மகரிஷியினுடைய ஆசிரமம். ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபூதம் அவிக்ரியம். கண்ணை மூடிக்கொண்டு உட்காண்டு கொண்டு பிரம்மபூதனா உட்காண்டு கொண்டிருக்கிறார். அந்த சமயம் அவர் இடத்துல போய் சித்த தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்டான். கேட்டான். அவரோ சமாதியில் இருக்கக்கூடிய சமாதேகே விரதோ முனிகின்னு சொல்ல போறார். அப்படி இருக்கக்கூடியவருக்கு எப்படி பரீட்சித்துன்னு ஒருத்தன் தீர்த்தம் கேட்குறாங்கிற ஞானம் எப்படி தெரியும் அவருக்கு? பிரம்மபூதனா இருக்கிறார். இவர் பதில் சொல்லலைன்னதும் இவனுக்கு கோபம் வந்து கொடுத்து, எப்பேற்பட்ட ராஜாதிராஜன், நான் வந்து தீர்த்தம் கேட்குறேன், எனக்கு தீர்த்தம் கொடுக்காம சும்மா உட்காந்துருக்கா. புருஷா சமாதிகி ஆஹோஸ்வித்து கின்னு சியாத்து க்ஷத்ரபந்துபிகி. மிருஷா சமாதிகி, பொய்யா உட்காந்துருக்கார் அப்படின்னு நினச்சி ஒன்றும் பண்ணலை. அவரை ஒன்றும் பண்ணலை. இருந்தாலும் கிண்டலுக்காக, ஒரு கேலிக்காக பக்கத்தில் ஒரு பாம்பு செத்து கிடந்தது. அதை வில் நுனியால் எடுத்து அவர் கழுத்தில் போட்டுவிட்டு பரிகாசம் பண்ணிவிட்டு போயிட்டான். இதை கேள்விப்பட்டான் அவருடைய புள்ள ஷிங்கின்னு பேர். 7 வயசு தான் ஆறுது அந்த பிள்ளைக்கு. ஆனால் உபநயனம் பண்ணியாச்சான். அதனால் வாக்பலம், அவன் என்னென்ன சொல்கிறானோ அந்த வாக்பலிக்க சித்தி உண்டு. இதை கேள்விப்பட்டான். இப்படி ஒரு அவச்செயலை யார் செய்தாலோ இதிலங்கித மரியாதம் தக்ஷகா சப்தமேஹனி தங்கதிஸ்ம குலாங்காரம் சோதித்தோ மே ததத்ருகம். சும்மா தபஸ் பண்ணிட்டு இருந்தா கேளியா? அவ்வளவு கிண்டலா எடுத்தா. அப்போ என்னன்னா அதுக்கு தக்க பாடம் கற்பிக்கணும் அப்படின்னுட்டு இத்தகைய அவச்செயலை எவன் செய்தானோ இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகன் என்கின்ற பாம்பு தீங்கி சாக கடவுது அப்படின்னு சபிச்சு விட்டுட்டான் அந்த குழந்தை. உடனே அங்கிருந்து வந்தான். சித்த நேரத்துக்கே அவருக்கு சமாதி கலைஞ்சது. இந்த குழந்தை அழுதுன்னு இருந்தான். ஏண்டா கண்ணா அழறேன்னார். கழுத்தில் பார்த்தா இப்போ என் கழுத்தில் மாதிரி மல்லிகைப்பூலாம் இல்லை, பாம்பு, செத்த பாம்பு. செத்த பாம்பு தானா ஏறி இருக்காது இல்லையா, ஒருத்தர் போடத்தானே போடணும். அதை கீழே போட்டார். என்ன ஆச்சுன்னு கேட்டார். உடனே அந்த குழந்தை எல்லாத்தையும் சொன்னான். உடனே தன்னுடைய ஞான திருஷ்டியினால் கண்டார். அப்பா, அஹோ பதாம்போ மகதஜ்ஞதே கிருதம், இப்படி ஒரு காரியத்தை நீ செய்யலாமா? குழந்தைத்தனன்னு காட்டிவிட்ட. குழந்தைக்கெல்லாம் வாக்குப்பளித்தம் இருந்தால் இப்படி தான். நல்ல வேளை நமக்கெல்லாம் வாக்குப்பளித்தம் இல்லை. வாக்குப்பளித்தம் மட்டும் இருந்திருந்தது ஒருத்தர் கூட இன்னைக்கு மனுஷாலாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் பண்ணியாகவும் நாயாகவும். ஏன்னா திட்டமுதே தானே வருது. அப்படி போயிடு, இப்படி போயிடு, அத்தா போயிடு, இத்தா போயிடு. பிரவச்சனத்தில் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் என்னன்னா அப்படித்தானே வருது நமக்கு வாயில. நல்ல வேலை பகவான் கலியில ஒருத்தர் சொல்றதும் பலிக்காது அப்படின்னுட்டான். அது காரணம் தபஸ் இல்லை. தபஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நல்ல எண்ணம் வந்துடும். நல்ல எண்ணம் வந்துட்டா என்ன தெரியுமா? தனக்கு என்ன அபச்சாரம் ஒருத்தன் பண்ணாலும் அவனை இந்தா புடி சாபம் அப்படின்னு கொடுக்குற எண்ணம் வராது. பின்ன என்ன பண்ணுவா தெரியுமா? வா கிருஷ்ணா, அவனுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படி கேட்பா. அப்போ வாக்பலித்தம் ஏற்படும். அப்போ ஜகாயி மதாயி உள்பட ஜால்ராவை கையில் எடுத்துண்டு துளசி மாலையை போட்டுண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான். அதுதான் மகான்களுடைய பெருமைங்கிறது. வாக்களித்தன்னா சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கு வாக்களித்தன்னு பேரு இல்லை. எது வாழ்க்கையை மாத்துறதோ, நல்லவனா வாழ வைக்கிறதோ அதுக்கு தான் வாக்களித்தன்னு பேர். மனசுல நினைச்சார், சின்ன தவறுக்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்துட்டேப்பா. ராஜா இல்லைன்னு சொன்னா எவ்வளவு கெடுதல் ஏற்படும். அவன் அங்க அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால தானே இங்க நம்ம உட்காந்து பாகவதம் படிக்கிறான் இல்லையா? எத்தனை சிப்பாய்கள், எத்தனை சோல்ஜர் நம்ம நாட்டினுடைய எல்லைகளில் பனியிலையும் குளிர்லையும் நடுக்கத்திலையும் குடும்பத்தை பிரிஞ்சு குழந்தைகளை பிரிஞ்சு பிராணம் போயிடும்னு தெரிஞ்சு என்னைக்கு எந்த க்ஷணம் பிராணம் போகும் தெரியாது. அதனால அவள்லாம் எப்படி இருப்பான்னா எப்பயுமே பிராணம் போகிறதுக்கு தயாராக இருப்பாளாம். அப்படி உட்காந்துண்டு அவள் நாட்டுக்காக உழைக்கும் பொழுது அவளை பரிகசிக்கலாமா? அவள் இருக்கிறதுனால தானேப்பா நம்ம க்ஷேமமாக இருக்கோம், நாட்டில் இருக்கிறவா க்ஷேமமாக இருக்கும். அந்த ராஜாவை போய் நீ சபிச்சு விட்டியே, ராஜா இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு கெடுதல் ஏற்படும் எல்லாம் சொல்கிறார். இருந்தாலும் மனசில் நினைச்சா இந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்தி விடணும் அப்படின்னு தன் சிஷ்யனை கூப்பிட்டு அனுப்புகிறார். அதுக்குள்ள பரீட்சித்து வந்தான். மனசு அவனுக்கு கேட்கல. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டேனேனா மகீபதி ஸ்வத தத்கர்ம கர்ஹ்யம்
விசிந்தயன்னு ஆத்மகிருதம் சுதுர்மணாக அஹோமயா நீச்சம் அனாரியவத் கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தேன். இவன் அரண்மனைக்கு வந்தான், சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். நிறைய கட்டியங்கள்லாம் சொல்லுவா, ராஜாதிராஜ ராஜவம்சம் அப்படிலாம் சொல்லுவா கட்டியங்கள். அந்த கட்டியங்கள்லாம் சொல்லும் பொழுது அபர தர்மபுத்திரன், தர்மபுத்திரர் மாதிரியே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா மனசுல நினைச்சார், சி நீ தர்மபுத்திரனா? ஏன்னா தர்மபுத்திரன் சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணுவரா? சாது அபச்சாரம் பண்ணிவிட்டேனே, இத்தகைய ஒரு அபச்சாரத்துக்கு தகுந்த தண்டனையை பகவான் எனக்கு கொடுக்கணும். அஹோமயா நீச்சம் அனாரியவத் கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. தவறு பண்றது சகஜந்தான். ஆனா அந்த தவறை எவன் தவறுன்னு நினைச்சு பச்சாத்தாபப்பட்டு திருந்துறானோ அவன்தான் மனிதன். மனசுல நினைச்சார், இதுக்கு பிராயசித்தம் வேணும்னு நினைக்கலையா? அப்பதான் குருநாதால் சொல்லுவா, 2 மகாபுருஷால் லோகத்திலேயே தான் செஞ்ச தவறுக்கு பிராயசித்தம் தேடாதவா. ஒன்று தசரதன், இன்னொன்று பரீட்சித். தசரதன் சரவணகுமார அடிச்சா அவ அப்பா புத்திரசோகத்தினால பிராணம் போகும்னு சபிச்சு விட்டார். பிராயசித்தம் என்னன்னு கேட்கல. ஏன்னா நான் பண்ண தவறுக்கு தண்டனை சரியான தண்டனை, இதுக்கு மேலே எனக்கு வேற எந்த தண்டனையும் கொடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டான் தசரதன். இங்க பரீட்சித்தான் அப்படியே நினைச்சான். நினைச்சு மனசு கவலைப்படும் பொழுது அந்த சபையில அந்த ரிஷி சிஷ்யன் அங்கிருந்து எழுந்தான். ஹே ராஜன்னே, எந்த ரிஷியினுடைய கழுத்துல சத்தபாம நீர் போட்டேரோ அந்த ரிஷியினுடைய பிள்ளை சிருங்கி உண்மை 7வது நாள் இன்றிலிருந்து சாகக்கடவது தக்ஷகன் தீங்கி சாகக்கடவதுன்னு சபிச்சிருக்கிறார். ராஜசபையில ராஜாவுக்கு முன்னாடி இப்படி பேச முடியுமா? இதுதான் சுதந்திரம். அப்படி கொடுத்து வச்சிருக்கிறார். அப்படி சொன்னதான் பரீட்சித் நினைச்சா, கிருஷ்ணா நீ கிருபாலுப்பா. ஏன்னா உடனேவே எனக்கு ஹிருதயத்துல நான் என்ன நினைச்சேனோ அதை எனக்கு அந்த தண்டனை சரியான தண்டனை கொடுத்து விட்டியே நினைச்சா. ஒருத்தட்ட சொல்லிக்கல, எல்லாத்தையும் விட்டார், எல்லாத்தையும் உதறி தள்ளினார். அப்படியே கிடுகிடு கிரீட்டத்தை எடுத்தார், கழட்டி வச்சார், பூஷணங்கள் எல்லாம் கழட்டி வச்சார். வெறும் இடுப்புல கட்டின வஸ்திரத்தோட கிளம்பிட்டார். நேர கிருஷ்ணாங்கிரி சேவாம் அதிமன்யமானஹா உபாவிஷத்து பிராயம் அமர்த்திய நத்யாம் யாவை லசத் ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேன் வப்யதிகாம்பு நேத்ரி. கங்கா தீரத்துக்கு வந்தார். கங்கா தீரம் வரும்பொழுதே கங்கை எப்பேற்பட்ட தீர்த்தம்னு வர்ணிக்கிறார். பகவானுடைய சரணத்திலேருந்து ஏற்பட்ட தீர்த்தம் இல்லையா? தாத்து கமண்டலு ஜலம் ததுருக்கிரமஸ்ய பாதாவனேஜனதையா பவித்ரதையா நரேந்திரா பாதாவனேஜன பவித்ரதையா நரேந்திரா ஸ்வர்துன்யபூத் நபசிசா பததி நிமார்ஷ்டி லோகத்வயம் பகவதோ விஷதேவ கீர்த்தி அப்படின்னு பாகவதத்தில் சொல்றோம். யாவை லசத் ஸ்ரீ, அந்த கங்கைக்கு போனாலே துளசி சுகந்தம் வீசம். லசத் ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேன் வப்யதிகாம்பு நேத்ரி. கங்கையில பிரவகிக்கக்கூடிய மண்ணெல்லாம் என்ன மண்ணுனா கிருஷ்ணன் சரணத்துல உள்ள மண்ணுங்கிறார். என்ன காசி கங்கை ஓடுறதுன்னா கிருஷ்ண சரண தீர்த்தம் தான் கங்கை, கிருஷ்ண பாதோத்பவா கங்கா அப்படிதான் சொல்றார். எல்லாருமே அப்படிதான் கொண்டாடுறார். பரமேஸ்வரனே கங்கைக்கு கிருஷ்ண சரண சங்கம் கிடைச்சது அப்படிங்கிறதுனாலதான் சிரசாக வகிக்கிறார். சேஷம் புனாதி அந்நதமோ முகுந்தாத் கோணாமலோகே பகவத் பதார்த்தா. கங்கையை சிரசுல வச்சுட்டார்னா கிருஷ்ண சரணமாச்சே. அவர் வைஷ்ணவானா மிதா சம்பு. பரமேஸ்வரனுக்கு பிரம்மஸ்வரூபம் உண்டு. ஆனா பிரம்மஸ்வரூபத்தை விட்டுவிட்டு அவர் எப்பயும் எந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறார்னா பாகவத ஸ்வரூபத்தில் இருக்கிறாருங்கிறது பாகவதம் சொல்றோம். வைஷ்ணவர்கள்ல சிவனோ சிவனை ஆசிரிக்கிறவாலே சைவாளுங்கிறோம். சிவன் எப்படி இருக்கிறோம்னா வைஷ்ணவனா இருக்கிறாருங்கிறார். வைஷ்ணவனா விபூதி தானே இட்டுக்கிறார், கபால மாலியா தானே இருக்கிறார், கிருத்திவாசனா தானே இருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும். வைஷ்ணவங்கிறது எதுன்னா ஹிருதயத்தில் ஏற்படுற பாவம்தான். வெள்ளை வேஷ்டி கட்டுட்டு துளசி மாலையை போட்டு திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டு ஆனா பகவத் பக்தி இல்லாம இருந்தா வைஷ்ணவன் ஏத்துப்பானா? அப்படின்னா என்னன்னா ஆக்ஞாச்சதி மத்ரோஹி மத்பக்தோபி ந வைஷ்ணவான்னு புராணாந்தரத்துல அவன் வைஷ்ணவன் இல்லைன்னுட்டான். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன்
எந்த தீர்த்தத்தை தன் சிரசாக வகிக்கிறாரோ, மும்மூர்த்திகளுடைய சம்பந்தமுடைய தீர்த்தம். கஸ்தாம் நசேவேத மனுஷ்யமானகாங்கிறார். பிராணம் போறதுன்னு தெரிஞ்சுடுத்து, நமக்கெல்லாம் தெரியல, பரீட்சத்துக்கு தெரிஞ்சுடுத்து. தெரியறது தான் பாக்கியங்கிறோம் அப்படின்னு சொல்லுவா குருநாத்தாள். ஏன்னா தெரியாததுனால தானே இஷ்டமா கண்ணாபின்னு திரியிறோம். தெரிஞ்சுடுத்து அப்படின்னா என்னன்னா பகவத் சரணத்தை போய் ஐக்கியம் ஆயிடுவோம். பகவத் சரணம் தான் கத்தின்னு, அதுவும் சத்சங்கம் வந்தாதான் தெரிஞ்சுடுத்துனா அப்ப அதுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு தோணும். பரீட்சத்துக்கு பாக்கியம் 7 நாள்ல போக போறோம்னு தெரிஞ்சது, பாக்கியம் நினைச்சான், எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டான். உதறி தள்ளிவிட்டு கங்கா தீரந்தான் கத்தின்னு வந்தான். மனசு பயப்படுறது, அவனுக்கு व्यसனப்படுறது. சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டோமே, பகவத் சரணத்தை அப்படி அடைய முடியும்? சாதுக்கள் இடத்துல அபச்சாரப்பட்டவனுக்கு அவன் தான் எனக்கு சத்ரு அப்படின்னு பகவான் சொல்றானே, பகவான் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளுவான்? தர்மபுத்திர வம்சத்தில் பிறந்து தர்மபுத்திர பேரனா போய் இப்படி ஆயிட்டேனே என்றெல்லாம் व्यसனப்படும் பொழுதே, சாதுக்களுக்கு அபச்சாரம் பட்டேன் தானே சொன்னார், அதை நினைச்சுதானே व्यसனப்பட்டார். ஆயிரக்கணக்கான சாதுக்கள் வரா. தத்ரோபஜக்புர் புவனம் புனானாஹ மகானுபாவாஹ முனயஹ சசிஷ்யாஹ பிராயேண தீர்த்தாபிகமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. அத்ருஹி வசிஷ்டஹ சவணஹ சரத்வான் அரிஷ்டநேமிஹி பிருகுஹு அங்கிராஸ்ச. ஏகோ பல ரிஷிகள்லாம் லிஸ்ட் பார்த்தா அப்பவே புரிஞ்சுடுத்து அவனுக்கு, பகவான் என்னை மன்னிச்சுட்டா. இவ்வளவு சாதுக்கள் என்ன காண வராளே, சாதுக்களை தேடி நம்ம போன முஞ்சன்னங்க ததங்க சங்கம் அனிஷம் தாமேவ சல் சிந்தயன் சல்தஹ சந்தி யதோ யதோ கதமதாஹ தானாஸ்ரமாணாவசன். பாகவதத்துக்கு வியாக்கியான ஸ்ரீதர் சுவாமிகள் ஸ்ருதி கீதையில சொல்றா இந்த ஸ்லோகத்தை. இந்த ஸ்லோகம் ஸ்ருதிகீத வியாக்கியானத்தில் இருக்கு. ஆச்சரியம் இல்லையா? புவி புற புண்ணியதீர்த்த சதனான் விஷயா விமதாகா அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதுக்கு வியாக்கியானத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம். சாதுக்கள்லாம் எங்க இருக்காளோ அங்க தேடி போகணும் அப்படின்னு சொல்றா. இங்க சாதுக்கள் அவனை தேடி வரா. அதுதான் ஆச்சரியம். எல்லாரும் வந்ததும் அத்தனை பேரையும் பார்த்து சொன்னான், தசத்வலம் காயத விஷ்ணு காதாக, பகவத் குணத்தை சொல்லுங்கள், பாகவதத்தை சொல்லுங்கள் அப்படின்னதும் சந்தோஷப்பட்டா. இதுஸ்மராஜா தியவசாஜ யுக்தா. அவனுக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்தணும், வைராக்கியத்தை ஏற்படுத்தணும். கவலைப்படாதேப்பா, பகவான் இருக்கான். அப்படி 7 நாள்ல போயிடுமான்னு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு வைராக்கியத்தை உபதேசம் பண்ணணும்னு வந்தா, அவன் ஏற்கனவே வைராக்கிய புருஷனா இருக்கிறான். எனக்கு பாகவதம் சொல்லுங்கள்னதும் வந்தவாள்லாம் நீங்க சொல்லுங்களே, நீங்க சொல்லுங்களே, நீங்க சொல்லுங்களேங்கிறா. அவனுக்காக சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அந்த கோஷ்டியில ஜிலு ஜிலுன்னு பகவான் ராசமண்டலத்துல தாசாம் ஆவிர்பூத்துன்னு சொல்லும்படியாக எப்படி ஆவிர்பாவம் ஆனானோ அதை மாதிரி ஆவிர்பாவம் ஆறார். தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரஹா யதிருச்சயாகாம் அடமானோ நபேக்ஷா அலக்ஷ்யலிங்கஹ நிஜலாபதுஷ்டஹ விருதஸ்ச பாலைஹி அவதூதவேஷः தம் ஜஷ்டவர்ஷம் சுகுமாரபாதகரோருபாஹ்வம் ச கபோலகாத்ரம் चार्वायताक्षोर्णसतुल्यकर्णस्भ्रुवाननं कम्बुसुजातकण्ठं निगूढजत्रुं भृततुङ्गवक्षसम् आवर्तनाभिं वलिवल्गूदरञ्च दिगम्बरं वक्त्रविकीर्णकेशं प्रलम्बबाहुं समरोत्तमाहं श्यामं सदा वीक्ष्य वयोङ्गलक्ष्म्या स्त्रीणां मनोज्ञं रुचिरस्मितेन प्रत्युत्थितास्ते मुनयः स्वासनेभ्यः तल्लक्षणज्ञाः अभिगूढवर्चसं. குரு வரத வர்ணிக்கிறார். அவதான் நம் குருநாதால் சொல்லுவா, ஒரு சிஷ்யனுக்கு என்னன்னா இந்த மாதிரிலாம் இடம் கிடைச்சா அல்வா ஒரு லட்டு சாப்பிடற மாதிரியா குருநாதன் வராண்டதும் சுரூபத்தை சொல்லணும். என் குருநாதன் எத்தகைய ஞானம் உடையவர், எப்பேற்பட்ட அனுபூதி உடையவர் அப்படிலாம் சொல்ல வேண்டி இருக்க, அந்த அவருடைய அனுபூதியும் அவருடைய ஞானத்தை பத்தி பேசுறதுக்கு நான் யாரு?
அவர் அனுபூதியை நமக்கு புரியுமா? அவர் ஞானம் நமக்கு புரியுமா? அப்ப நமக்கு புரிஞ்சது என்னன்னா அவர் சிரிக்கிற அழகு, அவர் பார்க்கிற அழகு, அவர் நடக்கிற அழகு. அதனால என்னன்னா எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். மதகஜ கமனா மங்கள சரணா மதுராநாயக ஜெய ஜெய ஹே. எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அது போருங்கிறார். தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரா எதிர்ச்சயாகாம் அகமானோ நபேக்ஷா. எதிர்ச்சையா வந்தாருங்கிறார். அப்பதான் குருநாதால் சொல்லுவா, எதிர்ச்சையானா கிருஷ்ண கிருபையா, கிருஷ்ண கிருபையினால வந்தார். எப்படி இருக்கார்? தம் ஜஷ்டவர்ணம் சுகுமார பாத கரோருபாகம் ச கபோலகாத்ரம். இந்த சுகுமாரங்கிற பதம் எல்லாத்துலயும் நீங்க ஆட் பண்ணும். சுகுமார கரை, சுகுமார ஊரு, சுகுமார பாத அப்படின்னு கரோருபாகம் ச சுகுமார பாத கரோருபாகம் ச கபோலகாத்ரம். என்ன அழகு! என் குருநாதன் மாதிரி அழகான ஒரு ரூபம் நான் எங்கேயும் கண்டது கிடையாது. அவர் நடக்கிற அழகு, அவர் துண்டை எடுத்து தோல்ல போடுற அழகு, அவர் சிரிக்கிற அழகு, அவர் அந்த பாவுகரணத்தை தொடர்ந்து வாசல்ல வந்து காலமே பிரபோதனத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிற அழகு, அதெல்லாம் எப்படி மறப்போம்? விஸ்மர்த்தும் நெய்வ சக்னுமஹா. நாங்க ஏன் அந்த ஊரை விட்டு வரதுன்னு தெரியுமோ? ஏன்னா ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். எப்படி மறக்க முடியும்? விஸ்மர்த்தும் நெய்வ சக்னுமஹா, மறக்க முடியாது. அப்ப எங்களுக்கு பேச்செல்லாம் என்னன்னா இதுதான் இருக்கு. ஷாமும் சதா பீச்சிய வயோங்க லக்ஷ்மியா. எப்ப பார்த்தாலும் அவரை சுத்தி இந்த கோபி மண்டலமே நிக்கிறதுனா கொஞ்சம் விட்டா தானே புருஷாளுக்கு தரிசனம் கிடைக்கும். ஸ்ரீராமணோக்யம் ருச்சிரஸ்மிதேன. அவரு என்னன்னா நாங்கெல்லாம் காலமே திட்டு ராத்திரி வரையும் தான் கவாங்கவா நிக்கிறோம். எங்களை விட்டுட்டு அவளை பார்த்து சிரிக்கிறார், அவ மேல பூப்பந்த வீசுறார். ருச்சிரஸ்மிதேன சொல்லி மாடாது. வந்த மாத்திரத்திலேயே இவர் யாருன்னு சொல்லாம முடிஞ்சுட்டானா பரீட்சித். எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இவரை பார்த்ததுமே வந்த ரிஷிகள்லாம் எழுந்துட்டா இல்லையா? பிரத்யுக்திதாஸ்தே முனையா சுவாசனேப்யா தல்லக்ஷணஜ்ஞாஹ அபிகூடவர்ச்சசம். அவர் தன்னுடைய தேஜஸை, தன்னுடைய பிரபாவத்தை வெளியில காட்டாத போனாலும் அவரை பார்த்துதான் நடேச பிரபு, சுந்தர பிரபு, கிரிதர மாமா, அப்புறம் யார் யாரெல்லாம் மகான்கள்லாம் இருந்தாலோ வாசுதேவ தாத்தா எல்லாரும் என்னன்னா நமஸ்கரிக்கிறாளே. அதனால எனக்கு தனியா ஒண்ணு காட்ட வேண்டாம். மகாபிரபுவை பார்த்து உங்களுடைய சொரூபம் என்ன, உங்க சொரூப தரிசனம் கொடுப்பாளே அப்படின்னு அத்வைதாச்சாரியார் கேட்டாராம். பிரபு சிரிச்சார். ஏன்னா இவாள்லாம் ஆசிரியக்கிறவருடைய யோகியதையை சொல்லி வாழாது 1152 தடவை ராமாயணத்தை பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கா. கணக்கு இல்லாம எவ்வளவு. இதுவும் இத்தனைக்கு என்னன்னா ராமாயணம் நம்ம குருநாதால ஆசிரியிக்கும் பொழுது அவருக்கு வயசு 52. 52 வயசுக்கு மேல குருநாதால ஆசிரியிச்சு 1152 பாராயணம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பாராயணம், சுந்தரகாண்டம் எவ்வளவு. தாத்தான்னு சொன்னா சாட்சாத் பகவத் சாட்சாத்காரம் ஆனவா, பிருகு முனிவருடைய அம்சம். அவள்லாம் தெய்வம். மகாத்மா மகாத்மாம்பா. மகாத்மாட்ட இது வந்திருக்கேன்னு சொல்லு, மகாத்மாட்ட இதை பத்தி தெரிவி, லோகத்துக்கு புரியுமா? மகாத்மா ஒரு கடிதம் இருக்கு, அதெல்லாம் பிரவச்சனத்துல சொல்றது இல்லை, எழுதியிருக்கா. ராமாயண மாமாக்கு தாத்தா எழுதின கடிதம், ஆச்சரியமான கடிதம். லோகத்துல எல்லாரும் புரிஞ்சாம நினைக்கிறாளேப்பா, மகாத்மாவை புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியாதுப்பா. ஏற்பட்ட பாக்கியம் நமக்கெல்லாம். என்ன செய்யணும்னா இதை வச்சே புரிஞ்சு விடலாம். பிரத்யுக்திதாஸ்தே முனயா ஸ்வாசனேப்யா தல்லக்ஷணஜ்ஞாஹ. சாட்சாத்தா இந்த ஸ்லோகத்துக்கு இதான் அர்த்தமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சமன்வயம் ஆகுதா இல்லையா? தல்லக்ஷணஜ்ஞாஹ அபிகூடவர்ச்சசம். ஏன்னா எல்லாரும் ஒண்ணுதானே, மகான்கள் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பா. உடனே அவரை நமஸ்கரிச்சான். தஸ்மை சபரியாம் சிரசாஜார
நமஸ்கரிச்சு ஸ்தோத்திரம் பண்றான். அஹோ அத்ய வயம் பிரம்மன்னே சத்சேவ்யா க்ஷத்ரவந்தவா கிருபயா திதிரூபேண பவத்பிஹி தீர்த்தகாः கிருதாः. எப்பேற்பட்ட கிருபை எனக்கு. இன்னைக்கு என்னன்னா எங்களை கண்டா எல்லாரும் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் என்னை ஏற்றுண்டது தானே. ஓ அத்ய வயம் பிரம்மன் சத்சேவ்யாக க்ஷத்ரவந்தவா. என்னை ஏற்றுனதுக்கு என்ன காரணம்னா கிருபையா அதிதி ரூபேண பவத்பிஹி தீர்த்தகா. என் வாழ்க்கையே பவித்திரமா ஆக்கிவிட்டேளே. என் வாழ்க்கை என்னன்னா எப்படியோ இருந்தது, எப்படிலாமோ இருந்தோம், இன்னைக்கு என்னன்னா பவித்திரமா எடுத்து தீர்த்தகாக கிருதாக. உங்களை ஸ்மரிச்சாலே அவ்வளவு க்ஷேமம் ஏற்படும், எல்லா கெடுதலும் நீங்கும். அப்படிங்கும் பொழுதும் உங்களை பார்க்கும்படியா, உங்களை தொடும்படியா, உங்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படியா, உங்களுக்கு பாத சேவை பண்ணும்படியா இவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கே. எங்கள் பாக்கியத்தை சொல்லி மாடுமா? ஒன்று புரியறது என்னன்னா எனக்கு கிருஷ்ண கிருபை இல்லைன்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு 50 வருஷம் முன்னாடி பிறந்திருக்கப்படாதா? பிறந்திருந்தா உங்களோட குதிச்சு ஆடி விளையாடி எல்லாம் பண்ணிருக்கலாமே, பகவானோட பண்ணிருக்கலாமே. ஆனா என்னன்னா பகவத் அந்தர்தான ஆற சமயத்துல நான் பிறந்துட்டேன். பரீட்சிக் சொல்றான். அதனால பகவான் என்ன பார்த்தான், எனக்கு பகவானை பார்த்த ஸ்மரணை இல்லை, பகவானை பார்க்கும்படியான பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. கிருஷ்ணன் என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்க வச்சிருக்க கூடாதான்னு நினைச்சேன், கிருபை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அந்த பிரபு என் குடும்பத்துக்கே கடனாளியா இருக்கேன்னு ரிணமேத பிரவருத்தம்னு என் பாட்டிக்கு சபதம் பண்ணி கொடுத்தான். பாட்டிக்கு கடனாளியா இருப்பான்னு நினைச்சா என் பரியந்தம் கடனாளியா இருக்கிறான். என்னன்னா எனக்கு இன்னைக்கு நீங்க கிடைச்சது அந்த கிருஷ்ணன் போட்ட கிருபை தானே. அபினே பகவான் பிரீதா கிருஷ்ணா பாண்டு சுதப்பிரியா பைத்ருஷ்வசேய பிரீத்யர்த்தம் தத்கோத்ரஸ்ய ஆத்தவாந்தவஹா. என்னிடத்துல கிருபை செய்யறதுக்கு என்ன காரணம்? ஆச்சரியமான பாவார்த்தம் குருநாதால் சொல்லுவோம். என்ன காரணம்? நான் யோகியா ஞானியா? எனக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஏன் கிருபை செஞ்சார்னா அந்த குடும்பத்தில் நான் வந்துட்டேனா, அந்த கோத்ரம் தத் கோத்ரஸ்ய ஆத்தபாந்தவஹா. எல்லாருக்குமே அப்படி கிருபை செய்யக்கூடிய பிரபுதான் என்னை கண்டா மட்டும் ரொம்ப தனியா பிரேமையை வருஷிக்கிறார். ஏன்னா நான் சங்கு அண்ணாத்துல பிறந்துட்டேனா, நான் சுந்தர பிரபு ஆத்துல பிறந்துட்டேனா. அதனால என்னன்னா நான் சுந்தர பிரபுவான்னா நான் சுந்தர பிரபுலாம் இல்லை, நான் நடேச பிரபுலாம் இல்லை. வந்தா அதுக்காக சொல்றேன். ரொம்ப வருஷம் கழிச்சு யூஎஸ்ல இருக்கா அரணா, அவளுடைய குடும்பத்தில் இருக்கிறவா. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த குழந்தைகள்லாம் வந்ததும் பரனூர்ல அப்படிதான் அவளை கட்டிண்டு ஆலிங்கனம் பண்ணிண்டு அப்படி ஒரு பிரேமையை வருஷிச்சா. அவ அழுது கதறினா, இத்தனை வருஷம் உங்க பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு கதறினா. அதனால என்ன, இத்தனை வருஷ தாபத்தை நீக்கிவிட்டார் ஒரு ஆலிங்கனத்துல. அந்த குழந்தைகளுக்கு எதுக்காகனா அந்த பரம்பரையில வந்ததுக்காக. இவ அவளை மாதிரி இருக்காதோ இல்லையோ அந்த விசாரமே இல்லை. பின்ன என்னன்னா அந்த பரம்பரையில வந்துட்டானா தத் கோத்ரஸ்ய. அதனால என்னன்னா ஆத்தபாந்தவா. இவருக்கு அவ்வளவு பிரேம அவள்கிட்ட. அதனால அப்படி கிருஷ்ணன் எனக்கு கிருபை பண்ணிவிட்டான். அப்படி கிருஷ்ண கிருபை பண்ணதுனாலதான் நீங்கள் கிடைச்சேல். இல்லைன்னா அந்யதாதே வியக்தகதேகே தரிசனம் ந ஸ்திதிரிஷதா நிதராம் ரியமானானாம் சம்சித்தஸ்ய வனீயசா. பாகவதத்தை சொல்லும் பொழுதே சுகாச்சாரியால் ச கோதோகண மாத்திரபிகி கிரகேஷு கிரகமேதினாம்னு 15 நிமிஷம் தான் ஒரு ஆத்து வாசல்ல நிற்பார். பாகவதம் யாராவது கேட்பாளான்னு கேட்டு நிற்பாராம். ஒருத்தர் கூட பாகவதம் கேட்க மாட்டா, ஆத்துக்காரியமே செய்வாளாம். அவ்வளவு துர்பாகியசாலிகளா அவர்கள் அப்படின்னு கேட்டா, அதை ஏண்டா துர்பாகியம்னு நீ சொல்ற? பாகவதம் கேட்காட்ட போனாலும் அவ ஆத்து வாசல்ல 15 நிமிஷம் சுகாச்சாரியால் நின்னதுனாலேயே அவன் பாக்யவான். ச கோதோகண மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமேதனாம் அவேக்ஷதே மகாபாகா தீர்த்தி குருவன சதாசிரமம் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட பிரம்மஜானியான நீங்கள் எனக்கு பாகவதம் சொல்லும்படியாக கிடைச்சதுங்கிறது கிருஷ்ண கிருபை.
கிருஷ்ணன் நிச்சயம் என்னை கைவிடலை, என்னை கைபிடிச்சு உங்களிடத்துல ஒப்படைச்சு விட்டான் அப்படின்னு சொல்றார். அப்பதான் கேட்டார், யச்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் ரிபிஃப் பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம். வந்ததும் வராததுமா என் கதையே நான் சொல்லிண்டு அப்புறம் 7 நாள் ஆயிடுத்து அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்த பாக்கியத்தை ஸ்மரிச்ச நாங்கள் எவ்வளவு கிருதார்த்தங்கிறத உங்களிடத்துல தெரிவிச்சுக்க வேண்டாமா? தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவதா கருணாத்மனா ஷாவிதோ எச்சமே சாட்சாத் அநாதி நிதனோ ஹரிஹி அப்படின்னு ஆரம்பத்திலையும் சொல்கிறான், முடிவுலையும் சொல்கிறேன். நான் தன்யனாக ஆயிட்டேன், தன்ய தன்யன் தன்ய தன்யன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனையாக அதை தெரிவிச்சுட்டேன். இருந்தாலும் கூட கேட்க வேண்டியது என்ன, செய்ய வேண்டியது என்ன, ஜபிக்க வேண்டியது என்ன, பஜிக்க வேண்டியது என் 6 கேள்வி. யத் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் த்ரிவிஃப் பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா. செய்ய வேண்டியது 5 கேட்டான், செய்யக்கூடாத 1 கேட்டான். அப்பதான் சொன்னார், வரியான் ஏஷதே பிரஷ்னா கிருதோ லோகஹிதோ நிருபா. பரீட்சத், லோகத்துக்கே நீ க்ஷேமத்தை பண்ணிவிட்ட. என்ன க்ஷேமம்னா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ அத்தனை பேருக்கும் க்ஷேமம் ஏற்படும். பிறந்த பயன் என்னங்கிற பொழுது அதுக்கு சொன்னார். எவ்வளவோ சொல்ல வேண்டி இருக்க. ஜென்ம லாப பரப்பும் சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. பிறந்த பயன் என்னன்னா பிராணம் போற சமயத்துல நாராயண ஸ்மரணம் நமக்கு வரணும், அப்படிதானே சொல்லணும். அப்படிதான் பொதுவான அர்த்தம். ஆனா குருநாதால் அப்படி சொல்ல மாட்டா. பிராணம் போற சமயத்துல, நம்ம பிராணம் போற சமயத்துல நம்ம விஷயமான ஸ்மரணம் நாராயணனுக்கு வரணுமா? அப்படி வரணும்னா நீ எப்படி வாழணும்? நீ பாகவதத்தை கையில வச்சுட்டு வாழ்ந்தேன்னு சொன்னா, அன்னைக்கு 79 குருநாதால் வந்தாலாம், 1 மாசம் பம்பாயில இருந்தாலாம், அந்த சமயத்துல எல்லா பக்தாலும் பாகவதங்கள்லாம் கேட்டாலாம் அப்படின்னு யாரு நினைச்சுப்பான்னா கோலாகலன் ஸ்மரிச்சுப்பானா. அத்தனை பக்தாலயம் நம்ம மறந்தாலும் சரி, நம்மளாம் மறக்க மாட்டோம். இருந்தாலும் சொல்றேன், நம்மளை கிட்ட அவன் சர்வஜனோ இல்லையோ, நம்மளை காட்டிலும் அவனுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. நமக்கு கூட மறந்து போயிடும். ஆனா நம்ம மறந்துடுவோம், அவன் மறக்க மாட்டான். ஏன்னா நீங்கள்லாம் யார் சங்கம்? நாங்கள்லாம் அண்ணா சங்கம். அப்படின்னா முதல் சீட்டு உங்களுக்கு தான். விரஜந்தி தத் சரண சரோருகாந்திகம் அப்படின்னு வைகுண்டாதீஸ்வரன் சொல்லுவான் அப்படின்னு பாகவதம் ஆரம்பிக்கிறார். நம்ம பாகவதம் பூர்த்தி பண்றோம். அது இந்த வருஷம் பாராயணம் தான் பூர்த்தியா இருக்கு, பிரவச்சனம் பூர்த்தியா எடுத்து நடக்காதீங்க. பாராயணம் தான் பூர்த்தியா இருக்கு. பாராயணத்துக்கு பூர்த்தின்னு சொல்லுவானே அதுவே தப்பு. ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சா நாளைக்கு, அப்புறம் 1 வாரம் முடிஞ்சா அடுத்து 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 அப்படின்னு சப்தாகம் நடந்துட்டேதான் இருக்கும் இந்த ஆத்துல. ஆனா வருஷத்துக்கு ஒரு சப்தாகம் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறது 2. வருஷத்துக்கு 2 சப்தாகம் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறது அப்படின்னு நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். குருநாதால் வந்த க்ஷேத்திரமாச்சே இந்த மும்பாய் அப்படிங்கிறது. அதனாலதான் அமோகமா நடக்கிறது. அமோகா பகவத் பக்தி நேதரேதி மதிரிமம. எதுவுமே அமோகமா இருக்கிறதுக்கு காரணம் எதுன்னா பகவத் சாநித்தியம்தான். ராமாயணத்திலையும் சொல்றார், நதே மோகஸ்தவஸ்தவ அமோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்திமந்திச்ச ஏ நராஹா என்று ராமாயணத்திலையும் சொல்றார். நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் பாகவதம் சொல்லும்படியாக, பாகவதம் கையிலையும் பாகவதம் வாயிலையும் பாகவதம் ஹிருதயத்திலையும் இருக்கும்படியாக குருநாதன் கிருபை பண்ணிவிட்டார். நமக்கு பாகவதம் தான் கதி. பாகவதம் படிக்க படிக்க என்னன்னா பிரத்யக்ஷரம் பிரதிபதம் எதை படித்தாலும் ஹிருதயத்தில் ஸ்மரணம் என்ன ஏற்படுதுன்னா பிரஹசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விகரணஞ்சதே தியான மங்களம் ரஹசி சம்விதோ யா ஹிருதி ஸ்பிருஷா குஹகணோ மனஹா க்ஷோபயந்தி. எங்களுக்கு உங்களுடைய சிரிப்பும் உங்களுடைய நீங்கள் எங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசும்பொழுது ஒரு பேச்சு, அப்புறம் எங்கள்கிட்டலாம் தனியாக பேசும்போது ஒரு பேச்சு. ரகசி சம்விதா யா ஹிருதி ஸ்பிருஷா குஹகணோ மனஹா க்ஷோபயந்தி.
எங்களுடைய மனசுலேருந்து நீங்களே நினச்சாலும் விலக முடியாது. விஸ்மர்த்தும் நைவ சக்னுமஹா. எந்த இடத்த பார்த்தாலும் எந்த இடத்த படித்தாலும் எங்களுக்கு ஸ்மரணங்கிறது என்னன்னா அதுதான் ஸ்மரணம். புனః ஸ்மாரகந்தி நந்தகோபசுதம் பத ஸ்ரீநிகேதைஹி தத்பதகைஹி விஸ்மர்த்தும் நைவ சக்னுமஹா அப்படின்னு கோபிகைகள்லாம் சொல்கிறா இல்லையா. இந்த எண்ணம் யார்கிட்ட இருக்கோ அதுதான் சுத்தமான பிரேமே அப்படின்னு. இந்த பிரேமை நமக்கு வந்துடுத்துங்கிறதுக்கு குரு கிருபைதானே காரணம். மேலும் மேலும் இந்த சத்சங்கம் நன்னா நடக்கணும். தங்கம் மாமி நிறையா சத்சங்கம் நடத்தணும். நிறையா சத்சங்கம் நடத்தியிருக்கா. இது அடியனுக்கு ஒரு பாக்கியம். சின்ன பையன்தான், இங்கே இருக்கிறதுலையே நான் தான் ரொம்ப சின்ன பையன். இருந்தாலும் கூட சின்ன பையனா தாத்து குழந்தை அப்படின்னு நினச்சி அழைச்சி அப்படி ஒரு சத்சங்கத்தை நடத்தியிருக்கா. குரு சாநித்தியம் பரிபூர்ணமாக இந்த ஆத்திலேயே இருக்கு. யத்கிருஹாஹ தீர்த்தபாதீய பாத தீர்த்த விவர்ஜிதாக அதனா அப்படி தே தன்யாக அப்படின்னு சொல்கிறார் பிருச்சு மகாராஜன் பாகவதத்தில். யத்கிருஹாஹி அர்ஹவரியாம்பூ திருணபூமீஸ்வராவராக அப்படின்னு இந்த தத்கிருஹம் தீர்த்தரூபம் ஹி வசதாம் பாபநாசனம் அப்படின்னு சொல்லும்படியாக இந்த கிரகமே பரம பவித்திரமான தீர்த்தம். அதான் ஆகம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அப்போ 20 வருஷம் முன்னாடி சின்னதாக இருந்தது சொன்னா. அப்புறம் என்னென்னா நிறையா பேர் உட்காரணும் இல்லையோ பாகவதத்துக்கு. அப்புறம் அடுத்த வருஷம் வந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போட்டிருக்கு. ஏன்னா நிறைய ஜனங்கள் பக்தாலாம் வரா. நம்ம எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பாகவதம் சொல்லும்படியா படிக்கும்படியா கேட்கும்படியான ஒரு பாக்கியம். மேலும் மேலும் இந்த நமக்கு இந்த மகத்தான கைங்கரியம் நிறையா கிடைக்கணும் அப்படின்னு குருநாதாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த சப்தாகத்தை பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்ரீரஸ்து தேஜஸ்ச யசஸ்ச வீரியம் ஆயுஸ்ததாரோக்யம் அனன்ய பக்தி தனஞ்ச தானியஞ்ச சமிருத்தமஸ்து ஸ்ரீ பக்த கோலாஹல சேவையா நஹாயா. எல்லாம் நமக்கு வேணுங்கிறார் பக்த கோலாஹல ஸ்தோத்திரத்தில் குருநாதால். நிறையா காசு வேணும், நிறையா ஆரோக்கியம் வேணும், நன்னா க்ஷேமம் இருக்கணும், நன்னா நிம்மதியாக இருக்கணும், கிருஷ்ண பக்தி வரணும். ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தானே நிறையா. தங்கமாமி ஒருத்தராக இருந்து 50 பேருக்கு சமைக்கிறான்னா, காலத்தில் டிஃபன் பண்ணுறா, மத்தியானம் சாப்பாடு பண்ணுறா. ஆச்சரியம். ஏன்னா நீலோபாக்கு இப்படி தான் கவலை இல்லாமல் நிஷ்கவலையாக போய் உட்காந்துட்டாராம். அவாத்து கல்யாணம் சந்திரபாகான அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் போது நிஷ்கவலையாக போய் உட்காந்துட்டா. ஊரில் இருக்கிறவாள்லாம் கிளப்பி விட்டா. இவன் என்ன கல்யாணம் பண்ணுறான், என்ன கல்யாணம் பண்ணுறான்னு பார்த்துடுறோம் அப்படின்னுட்டு ஊருக்கே சாப்பாடு போடுறான் நீலோபா அப்படின்னு சொல்லி 500-600 பேரை அழைச்சின்னு வர வச்சுட்டா. பண்டரிநாதன் வந்து அத்தனை பேரையும் சமைச்சு அத்தனை பேருக்கும் போட்டா. நீலோபா என்ன விருந்து, அருமையான சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு. முதல் நாள் சாப்பிட்ட கறி அடுத்த நான் வரல. முதல் நாள் பச்சடியில் 10 விதம், பாயசத்தில் 10 விதம் அப்படின்னா கேட்டா சொல்றா, நான் எங்க சமைக்கிறேன், பண்டரிநாதன் தானே சமைக்கிறான் அப்படி. சரீர தர்மம்லாம் உண்டேன்னா அது அந்த 7 நாள் கிடையாது. மனசு அவ்வளவு கஷ்டம் உண்டேன்னா அது வாழ்க்கை பூரா கிடையாது. அது என்னன்னா அது பாகவதத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பக்த விஜயத்தில் கேட்குறோம். அதெல்லாம் நம்ம கேட்குறோம், கதையாக கேட்குறோம், நமக்கு அனுபூதி இல்லை. ஆனால் என்னன்னா அவ்வளவு கஷ்டம் குடும்பத்தில் வந்தாலும் கூட அந்த பகவத் சாநித்தியம் எப்படி இருக்க பற்றிடும். அதனால என்னன்னா யாரு குழந்தைனா கோலாரம் தான் குழந்தை, குருவாயூரப்பன் தான் குழந்தை. எத்தனை மகான்களுக்கு குழந்தை போன கதை இருக்கு தெரியுமோ. குழந்தைய கொடுத்தாங்கிற கதை வருது. அப்படி குழந்தைய கொடுத்தாலும் குழந்தை இல்லாத காலத்தில் அவன் எப்படி இருந்தான்னா அவன் பண்டரிநாதன் தான் குழந்தைன்னு இருந்தார். கோரா கும்பார் அத்தகைய ஒரு பரிபக்குவத்தை பகவான் கொடுக்குறான். மேலும் என்னன்னா இவாள்லாம் யாருன்னு கேட்டா மகா ஞானிகள்ங்கிறா. சாஸ்திரத்துல மகா ஞானிகள். தேவகி 6 குழந்தை புத்து, 6 குழந்தை போலையா தேவகிக்கு. ஆனா என்னன்னா 6 பேரும் ரிஷிகள்ங்கிறார். அதுதான் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபி ஜாயத்தேன்னு பகவான் சொன்னான் இல்லையா. அதனால என்ன அப்படின்னு கேட்டா அவளுக்கு என்னன்னா மகான்களா இருந்திருப்பா. வாழணும், சொச்ச காலம் இருக்கணுங்கிற ஒரு அவதி இருந்திருக்கும். அதுக்காக என்னன்னா ஒரு மகத்தான குடும்பத்தில் பிறப்பா, ஒரு மகா பாக்யவதியான அம்மாவுக்கு பிறப்பாங்கிறார். அப்போ அந்த குழந்தையை பெற்றெடுத்த அம்மா யாருன்னா அவ தான் கௌசல்யா, அவ தான் தேவகி. அதனால எந்த கஷ்டம் யாருக்கு ஹிருதயத்தில் இருந்தாலும்
குருவாயூரப்பன் கைவிட மாட்டான். அக்ரே பஷ்யாமி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதனால் எல்லாரும் க்ஷேமமாக இருப்போம். நிறையா சத்சங்கம் நடக்கும். ஸ்ரீ பக்த கோலாகல சேவையானா அப்படின்னு கோலாகலன் இங்கேயே சாநித்தியமாக இந்தாத்திலேயே குடிகொண்டிருக்கிறான். குருநாதாள் நமக்கு எல்லாருக்கும் க்ஷேமத்தை செய்யட்டும் அப்படின்னு. மங்களம் புண்டரீ காக்ஷா மங்களம் பக்தவத்சலா பக்த கோலாஹல சுவாமின் சர்வமங்கலம் அஸ்து தே மங்களம் சத்குருப்யோஸ்து வைஷ்ணவேப்யோஸ்து மங்களம் மங்களம் மாதவாயாஸ்து प्रेमिकायास्तु मंगलम. सद्गुरुनाथ महाराज की जय. बोलो भक्त कोलाहल लाल की. हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे